இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்கான இந்த இலவச அறிமுக கருத்தரங்கிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த பரீட்சைக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, இந்த பரீட்சை தொடர்பான இன்னொரு விடயங்களோடு சேர்த்து சில அடிப்படையான விடயங்களையும் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். ஆஹ் இந்த ஆஹ் இந்த இந்த பரீட்சையை பொறுத்தவரையிலே அரசாங்க சேவைக்கு உள்நுழைவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ம், ஆரம்ப கட்ட ஒரு நுழைவாக இருக்கிறது. இதன் மூலமாக நீங்க எனக்கு ஏ லெவல் தான் செஞ்சிருக்கிறீங்க, ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட இதுக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலத்துல எஸ்எல்ஏஎஸ், இலங்கையின் அதி உயர் அரசு சேவையான எஸ்எல்ஏஎஸ்க்கு பரீட்சைக்கு கூட போக முடியும். உங்களுக்கு தெரியும், அரசு சேவையிலே இருக்கக்கூடிய உயர் பதவி தான் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பதவிகளிலும் உயர் பதவி எது? ஜனாதிபதி செயலாளர். ஜனாதிபதி செயலாளர் அது வரைக்கும் போக முடியும் எஸ்எல்ஏஎஸ் குவாலிஃபிகேஷனோட. எஸ்எல்ஏஎஸ்க்கு வந்து ரெண்டு, எஸ்எல்ஏஎஸ் இலங்கை நிர்வாக சேவை. இதற்கு ரெண்டு வழிகளில் போகலாம். ஒன்று, நீ ஒரு பட்டதாரியாக இருந்து குறித்த வயதில்லைக்குட்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், நேரடியாக உங்களோட அதாவது பட்டப்படிப்பை பின்தொடர்ந்ததற்கு பிறகு உங்களுக்கு எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் எக்ஸாம், திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பித்து அதிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக எஸ்எல்ஏஎஸ் போன்ற பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க முடியும். அதாவது எஸ்எல்ஏஎஸ்ல மன்னிக்கவும், இந்த அதாவது உங்களுக்கு நீங்க பட்டதாரியாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் பரீட்சை மூலமாக அரசாங்க சேவைக்குள் நுழையப்பட்டு அரசாங்க உயர் பதவிக்கு டிரெக்டாக போக முடியும். அரசாங்க உயர் பதவிகளுக்கு டிரெக்டாக போக முடியும். அப்படி இல்லாமல் இன்னொரு வழி இருக்கிறது. நீங்க ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறீங்க, இந்த எம்எஸ்ஓ போன்ற பரீட்சைகள் மூலமாக அரசாங்க சேவைக்கு உள்வாங்கப்படுகின்ற போது அதிலிருந்து எஸ்எல்ஏஎஸ் லிமிடெட் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையினுடன் நடைபெறும். அந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையினூடாக எஸ்எல்ஏஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு உங்களுக்கு நுழைய முடியும். ஸோ இந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்று சொல்வது மூலமாக இது ஒரு பேசிக்கான ஜாப் மட்டும் நினைக்க வேணாம். இதிலிருந்து உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய உயர் உயர் பதவிகளுக்கெல்லாம் அமைச்சுக்களின் செயலாளர்களாக, திணைக்களங்களின் பணிப்பாளர்களாக கூட வர முடியும். அடுத்து, எம்எஸ்ஓ பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கோரப்பட்டு 5 வருடங்களுக்கு பின்னர் கோரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமானவங்க விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுமார் 3000 வேக்கன்சிஸ் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமானவங்க விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, அதே மாதிரி அதிகமான ஒரு வேக்கன்சியும் இருக்குது. ஆகவே நாங்கள் இதுக்கு போட்டி மிக்க ஒரு சவால் மிக்க பரீட்சையாக இந்த பரீட்சை காணப்படும். ஆகவே இதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் இப்போதே மும்முரமாக ஈடுபட வேண்டியிருக்குது. இந்த பரீட்சையாண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என வர்த்தமானியிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற டிஎக்ஸ்என் ஹெச்ஆர்ஏ நிறுவனமானது, இந்த நிறுவனத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்த நிறுவனமானது காலம் சென்ற நசீர் சார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். நசீர் சார் வந்து சுமார் 45 வருட காலம் உயர் போட்டி பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகளை ஏற்பாடு செய்தவர். இவர் இலங்கை நிர்வாக சேவையின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 2020ஆம் ஆண்டு கால பகுதிகளிலே ஓய்வு பெற்றவர். கடந்த வருடம் இவர் இறையடி எழுதினார். சாரோட சேர்ந்து நான் சுமார் 6-7 வருடங்கள் வகுப்புகள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையிலே சார் காட்டி தந்த வழிப்பிரகாரம் இந்த வகுப்புகளை கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எங்கள் வகுப்புகளை நிறுத்தி வைத்திருந்தோம். இருந்தாலும் அதிகமான மாணவர்களின் வேண்டுகோளுக்கும் பேரிலே மீண்டும் வகுப்புகளை கடந்த வருடம் ஆரம்பித்திருந்தோம். இந்த வகுப்பை பொறுத்தவரையிலே வகுப்புகளிலே சில வித்தியாசமான விடயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். அது சம்பந்தமாக இன்றைய தினம் நான் இறுதி தருவாயிலே சொல்லுகின்றேன். நான் சஃப்ரான் சலீம், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இன் இன்ஜினியரிங். இந்த ஐக்யூ பாட வகுப்புகளை செய்வதிலே நான் சாரோடு சேர்ந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 6 வருடங்கள் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த வகுப்பானது எமது பார்த்து சக்சஸ் யூடியூப் கற்றல் வழிகாட்டி பக்கத்திலும் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது. இதிலே ஜூம் மூலம் இணைய முடியாதவர்கள் அங்கு இணைந்து கொள்ளலாம். அதிலே இங்கு கேட்கக்கூடிய வினாக்களுக்கு இங்கு விடைகள் தரப்படும். சரி, அடுத்ததாக இன்றைய வகுப்புக்கு நாங்கள் நுழைவோம். இன்றைய வகுப்பிலே நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதான் இல்லையா? பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்?
ஓம் சார். இன்றைய வகுப்பிலே முதலாவதாக இந்த பரீட்சை என்பது எவ்வாறு காணப்படும். இந்த பரீட்சை வந்து உங்களுக்கு முதலாவது கட்டமாக நீங்க இப்ப இன்னைக்கு விண்ணப்பிக்கணும். நான் விண்ணப்பம் சம்பந்தமாக பேசுவோம். இந்த பரீட்சை இந்த இந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் வந்து 2 கட்டமாக இருக்குது. ஒன்று எழுத்து பரீட்சை, அதுக்கு பிறகு நேர்முக பரீட்சை என்று 2 இருக்குது. இந்த எழுத்து பரீட்சையை பொறுத்த வரையில 2 பாடங்கள் உங்களுக்கு வரும். எம்எஸ்ஓ பொறுத்த வரையில 2 பாடங்கள் வரும். ஒன்று பொது உளச்சார்பு, இது நாங்கள் ஆப்டிடியூட்னு சொல்லுவோம், ஐக்கியூன்னு சொல்லுவோம். தமிழிலே சொல்கின்ற போது பொது உளச்சார்பு, பொது விவேகம், நுண்ணறிவு, சவால் பரீட்சை என்று பல்வேறு பெயர்களை அழைக்கப்படும். ஆனால் ஒரே விடயம்தான். அடுத்ததாக மொழித்திறன், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பற்றி சொல்லுவோம்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ஓ லெவல்ல தமிழ் இலக்கணம் செய்திருப்போம். அதாவது தமிழ் பாடம் அடிப்படையான இந்த லாங்குவேஜ் இந்த மொழி பாடத்துல 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று இலக்கணம், ஒன்று இலக்கியம். இந்த இலக்கண பகுதி போன்று அடிப்படையான தமிழ் இலக்கண விடயங்கள், கட்டுரை சுருக்கம் போன்ற விடயங்கள், பந்து வினா, அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டதாக இருக்கும். அது 2.5 மணித்தியாலங்களை கொண்ட வினாப்பத்திரமாக இருக்கும். பொது உளச்சார்பு என்பது 1 மணித்தியாலத்தை கொண்ட வினாப்பத்திரமாக இருக்கும். உங்களுடைய பரீட்சை இவ்வாறு தான் காணப்படும். பரீட்சை சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழி மூலங்களில் நடத்தப்படும். விண்ணப்பதாரர் ஒருவர் தமக்குரிய ஒரு மொழி மூலத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுடன் பரீட்சைக்குரிய அனைத்து வினாப்பத்திரங்களும் அந்த மொழி மூலத்திலே விளையாடுத்தல் வேண்டும். இப்ப நீங்க தமிழ் மொழின்னு சொன்னா 2 மொழியாற்றல், விளச்சார்பு 2மே தமிழ்ல தான் விட கொடுக்கணும். விண்ணப்பிக்கும் மொழி மூலத்தை மாற்றுவதற்கு பின்னர் இடமளிக்கப்பட மாட்டாது. இப்பரீட்சை 2 வினாப்பத்திரங்களை கொண்டிருக்கும். ஒன்று மொழியாற்றல், இது 100 புள்ளிகளை கொண்ட வினாப்பத்திரம். இங்கு 2.5 மணித்தியாலங்களை கொண்டதாக இருக்கும். பரீட்சார்த்திகளின் கருத்துக்களை வெளியிடுதல், கிரகித்தல், எழுத்துக்களின் பிரயோகம், பாருங்க, கிரகித்தல், எழுத்துக்களின் பிரயோகம், மொழியும் கட்டுரை. அவை எழுத்துக்களின் பிரயோகம் வருகின்ற போது தமிழ் அடிப்படை விடயங்கள் எல்லாம் வரும். அதுல அடுத்து கட்டுரை சம்பந்தப்பட்டது வரும். கடிதம் ஒன்றுக்கான பரும்படி, எப்படி ஃபார்மட், அவருடைய லெட்டர் ஃபார்மட் எப்படி தயாரிக்கிறது, தரவுகளுக்கேற்ப வரைவுகளையும் அட்டவணைகளையும் தயாரித்தல். அதே போல கொடுக்கப்பட்ட பந்தியை சுருக்கி எழுதுவது எவ்வாறு, கொடுக்கப்பட்ட பல வாக்கியங்களின் கருத்தை தனி வாக்கியமாக எழுதுவது எவ்வாறு. அதாவது எப்படின்னா, ஒரு பந்தி ஒன்று தரப்பட்டு அதை தனி வாக்கிய சுருக்கமாக எழுத சொல்லுவாங்க, அவ்வாறு எழுதுறது. இன்னொன்று வாரம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு 2-3 பேராகிராஃப் உள்ளது வரும். அது ஒரு பந்தியில சுருக்கணும், 3ல் ஒரு பகுதியாக சுருக்கணும், சுருக்கி போட்டு அதுக்கு தலைப்பிடணும், அது அப்படின்னு வரும். அடுத்து நான் சொன்ன மாதிரி எளிய இலக்கண பயன்பாடு சம்பந்தமான உங்களுடைய அறிவை பரீட்சிப்பதற்காக வேண்டி இந்த வினாப்பத்திரம் அமைந்திருக்கும். 2வது உளச்சார்பு வினாப்பத்திரம் என்பது கணக்குத்திறன், தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல், பொதுவான நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இதிலே உள்ளடங்கப்பட்டிருக்கும். இது பல் தேர்வு மற்றும் சுருக்க விடை. சுருக்க விடை செல்கின்ற போது 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி வரக்கூடிய அமைப்பிலே இருக்கும். இந்த பரீட்சைகள் மூலமாக உங்கள்கிட்ட அவங்க என்ன பரீட்சிக்கிறாங்கன்னு சொன்னா, கடமை நோக்கங்களுக்காக விண்ணப்பதாரர்களின் தகமைகளையும் ஆற்றல்களையும் சோதிக்க கூடிய வகையில் இந்த வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கும். உங்களோட டியூட்டிக்கு, நீங்க செய்ய போற ஜப்புக்கும் நீ பொருத்தமானவரா என்பது சம்பந்தமாக பரீட்சிப்பதற்காகத்தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த பரீட்சையில வந்து தகமை பெறுவதற்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் ஆக குறைந்தது 40. 100ல் 40. 50 கேள்விகள் ஐக்கியூல வரும்னு சொன்னால், 50 கேள்விகள் வரும்னு சொன்னால், நீங்க எத்தனை கேள்விக்கு 20க்கு மேல சரியாக செய்திருக்க வேண்டும். ஆனா ஒரு 100க்கு 40 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க்ஸ். ஆனா மொத்தம் 2 சப்ஜெக்டையும் கூட்டக்குள்ள 100க்கு 50 வரணும். ஆகவே 40 மட்டும் எடுத்தா போதாது. நீங்க 45 எடுத்து 2 45 எடுத்து 2 50 ஆகிட்டீங்கன்னு சொன்னா ஓகே. ஆகவே நீங்க ஆகம் வச்சுக்கொள்ளுங்க, 40 இல்லை, உங்களோட 45. 45ம் இல்லை. ஏன்னா ஒரு போட்டி பரீட்சை. இதுல அதிகமான புள்ளிகளை பெறக்கூடியவங்களுக்கு தான் இன்டர்வியூக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்டர்வியூக்கு போகிறது எப்படி, இன்டர்வியூ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்றால், இப்போ 3000 வேகன்சிஸ் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுல வந்து பல கட்டங்களாக இருக்குது. உங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பல்வேறு விடயங்கள் இருக்குது. இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் எடுத்துக்கொள்ளும், 100 பேர் தான் இன்டர்வியூ இந்த செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா 200 பேரை இன்டர்வியூ எடுப்பாங்க. எடுத்து அதுல ஃபில்டர் பண்ணுவாங்க 100 பேரை.
ஸோ ஆகக்கூட மார்க்ஸ் எடுத்து 200 தான் சான்ஸ். அதனால சொல்றோம், நீங்க ஒரு 60க்கு கூட சரி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு முழு முயற்சியாக ஈடுபடணும். ஏன்னா ஆகக்கூடிய புள்ளிகளை போட்டி பரீட்சைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வெற்றிடங்கள் எண்ணிக்கை பூர்த்தி செய்யும் விதத்தில் பெற்ற புள்ளிகள் ஒழுங்கு வரிசை கண்டிப்பாக பின்பற்றப்பட்டு நியமனம் வழங்கப்படும். வேற எந்த இதுவும் இல்லை. உங்களோட மார்க்ஸ் சிஸ்டம் மார்க்ஸ் அடிப்படையில தான் உங்களுக்கும் அங்க உங்களை பரீட்சிக்கப்படும் சொல்றாங்க. சரி, அது ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வெளியிடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நாங்க இந்த கெசட் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துடுவோம். இந்த கெசட் சம்பந்தமாக சில விடயங்களை பார்த்துட்டு வருவோம். சரி, உங்களுக்கு ஒரு கெசட் வந்து போன 5ஆம் மாதம் 30ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. இந்த கெசட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது 2024ஆம் ஆண்டு கோரப்பட இருந்த பரீட்சை தான் 2025ஆம் ஆண்டு கோரப்பட்டிருக்குது. அதான் 2024 பிராக்கெட்ல 2025 போட்டிருக்கிறாங்க. இது வந்து பரீட்சை வந்து செப்டம்பர் மாதம் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான விண்ணப்ப படிவம் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் போடணும். ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு பரீட்சை திணைக்களத்துடைய வெப்சைட் டூ இ நெட்ஸ் இந்த பரீட்சை இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷனை ஆன்லைன் மூலமாக போடணும். பரீட்சை திணைக்களத்தின் www.doenets.lk எனும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் நிகழ்நிலைகளின் ஊடாக ஆன்லைன் மூலமாக மட்டுமே தான் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி ஜூன் மாதம் 30. ஆனா நீங்க ஜூன் மாதம் 30 வெயிட் பண்ண ஜூன் 25க்கு முன்னர் சரி அப்ளிகேஷன்களை போட்டுக்கொள்ளுங்க. 25க்கு முன்னர் சரி அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி 9 மணி வரை, பிற்பகல் 9 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்படுகிறது. நான் சொல்ற மாதிரி 25ஆம் தேதிக்கு முன்னர் சரி நீங்க போடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுல நீங்க கவனமாக இருக்கணும். முதலாவது நீங்க அப்ளிகேஷன் போட முன்னுக்கு இந்த கெசட்டை ஒரு 2-3 முறை வாசிக்கணும். நான் உங்களுக்கு கெசட் நாங்கள் குரூப்ல போட்டிருக்கிறோம். கெசட் இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக மட்டும் ஒரு 10 பக்கம் இருக்கு, 10-11 பக்கம் இருக்குது. இதை பிரிண்ட் எடுத்து வாசிச்சுக்கணும் நல்லா. ஏன்னா கெசட்ல சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் முக்கியமானது. சில நேரங்களில் உங்களுக்கு கெசட்ல சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் சிங்கள கெசட் தான் ஃபைனல். தமிழ் கெசட்ல ஒரு பிழை இருக்குமாக இருந்தால் ஃபைனல் வந்து சிங்கள கெசட். சிங்கள கெசட் வந்துட்ட பிறகுதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும். இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன சரி சிக்கல்கள் பிரச்சனைகள் கெசட் இருக்குமாக இருந்தால் ஃபாலோ பண்ணப்படுவது சிங்கள கெசட். அதனால வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த கெசட்டை நீங்க கவனமாக வாசிங்க. இப்பரீட்சை அடுத்தது வந்து இந்த அப்ளிகேஷன் போடுகின்ற போது நீங்க பரீட்சை நிலையம் அமைந்திருக்கும் நகரங்கள் கேட்கப்பட்டிருக்குது. இதை சரியாக பார்த்து நகரங்கள் நம்பரை போடுங்க. மாத்தி போட்டுட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க போட்ட இதுதான் வரும். திரும்ப உங்களுக்கு மாத்த கஷ்டம். மாற்றுவது மிகவும் கடினமான விட மாத்த இயலாது. ஏன்னா கெசட் சொல்லப்பட்ட பிரகாரம் தான் செய்யணும். ஆகவே பரீட்சைக்கு எதிர்பார்க்கும் நகரத்தை தெரிவு செய்வதோடு தொற்று எதிர்பார்க்கும் நகரம் அதுக்கு நகர இலக்க அட்டவணை 2 படி சரியாக குறிப்பிட வேண்டும். அடுத்து சொல்றாங்க, இந்த நீங்க எக்ஸாம் எழுத பாருங்க. சில நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 எக்ஸாம் நடக்குது. ஒன்று லாங்குவேஜஸ்க்கு மொழித்திறனும் பொதுச்சார்பும். இந்த பெறுபேறுகளின் திறமை ஒழுங்கின் அடிப்படையில் தகமைகள் பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகள் மாவட்ட சனத்தொகை விகிதாசார அடிப்படையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை தரம் 3 பதவிகளுக்கு நியமிப்பதற்காக தெரிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த மாவட்டத்தில் அதிகமான பாப்புலேஷன்ஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி வேகன்சிஸ் இருக்குதோ அங்கதான் கூடுதலாக வரும். உதாரணமாக கம்பஹாக கூடுதலானவங்க தெரிவு செய்யப்படுவாங்க. கொழும்புக்கும் அடுத்ததாக தெரிவு செய்யப்படுவாங்க. குருநேர்களுக்கு கூடுதலாக தெரிவு செய்யப்படுவாங்க. மூன்றாகல ரத்னபுர பாதியல்ல கொஞ்சம் குறைவாக தெரிவு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன அங்க பாப்புலேஷன் குறைவு, போட்டி குறைவு என்பதனால. ஆகவே இங்க ஒரு நியாயமாக எல்லா மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கின்ற அமைப்புல தான் செய்யறாங்க. நியமனங்களின் எண்ணிக்கை மற்றும் நடைமுறைக்கு வரும் திகதி என்பன நியமன அதிகாரியினால் தீர்மானிக்கப்படும். ஆகவே 3000 விட கூடுமா குறைவு காரணமாக இவங்களோட கருத்துக்கள் படிதான் 3000 சரியான எண்ணிக்கை அந்த நேரத்துல அந்த நியமன அதிகாரி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக சேவை ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். பொது சேவைகள் ஆணைக்குழுவினால தீர்மானிக்கப்படும். அவங்களுக்கு விருப்பமான மாதிரி முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்குள்ளே ரைட்ஸ் இருக்குது. சரி, அடுத்ததாக
சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான். இதுல என்ன சரி மாற்றங்கள் இருக்குமாக, அதாவது இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இலங்கையுடைய அனைத்து அரச சேவைகளும் அரசாங்க சேவை பிரமாண குறிப்பு அடிப்படையில் ஒன்று இருக்குது. இப்ப ஆசிரியர் சேவைனா ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு அதான் படிதான் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த பிரமாண குறிப்பின் படிதான் நடக்கும். இரண்டாவது, இன்னொன்னு சொல்றாங்க, நியமனம் செய்யும் முதலாவது சேவை நிலையத்திலே, அதாவது நீங்க அவங்க டியூட்டியை பத்தி சொல்றாங்க, நீங்க எங்க எப்பவுமே கிடைக்குதோ அதுல குறைஞ்சது 3 வருஷம் சரி வேலை செய்யணும். அதெல்லாம் கிடைச்சது பிறகு அவங்க பத்தி நான் பிறகு பேசுவோம், சரியா? ஆனா அவங்களுக்கு மாத்தேலும், நியமன அதிகாரிக்கு மாற்றேலும், அதுக்கு முன்னுக்கு தேவன் சொன்னான். சரி, இதுதான் முக்கியம். சம்பளம் உண்மையிலே சம்பளம் ஒரு நியாயமான விதத்தில் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் மிக குறைவாக இருந்த ஒரு பதவியாக இருந்தாலும் உண்மையிலே ஆரம்ப காலங்களில் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் தான் சொல்லப்பட்டுச்சு, முகாமைத்துவ உதவியாளர் தான் இருந்துச்சு. இப்ப அதை ப்ரொமோட் பண்ணிருக்கிறாங்க. எப்படி? முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், அவரும் ஒரு ஆபீசர் தான், உதவியாளர் அல்ல, அசிஸ்டன்ட் இல்ல, அவர் ஒரு ஆபீசர். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சம்பளமும் மொத்தமாக 82,800 ரூபாய் என்பதுடன் 2027 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இது ஒரு உறுத்துளைவர், இந்த சம்பளத்துக்கு உறுத்துளைவராக நீங்க மாறுவீங்க. நியமனம் செய்யப்படும் தினத்திலிருந்து உங்களுக்கு இச்சுற்றறிக்கையின் அட்டவணை 3 ஏற்பட் ஏற்பாடுகளின்படி சம்பளம் வழங்கப்படும். சம்பளம் சொல்லப்பட்ட மாதிரி வழங்கப்படும் சொல்லப்பட்டது. சரி, ஓகே. சம்பளம் 82,000 விளங்கிக்கொள்ளுங்களேன். முக்கியமாக இந்த விடயங்கள் அதிகமான டவுட்ஸ் கேட்கறது இந்த குவாலிஃபிகேஷன்ல. இந்த கெஸ்ட்ல என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால்தான் ஜாப் புக் எடுப்படும். நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க, குவாலிஃபிகேஷன் இல்லை அப்ளிகேஷன் போடுறீங்க, சில நேரம் எக்ஸாமுக்கு வரும், ஆனா இன்டர்வியூல பார்ப்பாங்க. ஆகவே இந்த குவாலிஃபிகேஷன் நீங்க இலங்கை பிரஜை, அது பிரச்சனை இல்லை. இந்த வயதில்லை, நீங்க 18 வயதை விட கூடியவராகவும் 30 வயதை விட குறைவாகவும் இருக்க வேண்டும். எப்ப? இந்த க்ளோசிங் டேட் ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு. ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு. ஆகவே ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு சொல்லப்போன சரியாக சொன்னால் நீங்க 2007ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்தவராகவும் 1995ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு பின்னர் பிறந்தவராகவும் இருக்க வேண்டும். இந்த கெப்ல நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க, சரியா? அடுத்து நீங்க எங்கேயும் வேலை செய்யணும் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அது அடுத்தது கல்வி தகமையும் அதிகமானவங்களுக்கு ஒரு டவுட். ஓ லெவல்ல நாங்கள் இன்றைக்கு இந்த கெசட் விஷயங்களையும் அப்ளிகேஷன் போட்ட விஷயங்களையும் பார்த்துட்டு அடிப்படையான சில விடயங்கள், அதாவது ஐக்யூ பாடத்தை பொறுத்தவரை காணப்படுகின்ற அடிப்படையான சில விடயங்களையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஆகவே லெஃப்டாக வானம் யாரும். சரி, கல்வி பொருளாதார சாதாரண ஓலவல் பரீட்சையில சிங்களம் அல்லது தமிழ் அல்லது ஆங்கிலம் ஏதோ ஒரு மொழி நீங்க முதலாம் மொழியாக எடுத்த பாடத்துல கணிதத்திலையும் உட்பட 4 பாடங்கள்ல, அப்ப கணிதம் முதலாம் மொழி அதுல 2லயும் சி இருக்கணும், இன்னும் 2 பாடங்கள்லையும் சி இருக்கணும், மொத்தம் 6 பாடங்கள்ல எஸ் இருக்கணும். 6 பாடங்கள்ல பாஸ் இருக்கணும். சரி, 6 பாடங்கள்ல பாஸ் இருக்கணும். அதாவது 4 பாடங்கள் அப்படி பரீட்சையிலே முதலாம் மொழி மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களில் திறமை சித்தியுடன் ஒரே தடவையில் 6 பாடங்களில் சித்தி அடைந்தல் வேண்டும். ஓகே, இந்த 6 பாடத்துல எப்படி இருக்கணும்? 4 சி இருக்கணும் சித்தியுடன். மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையிலே ஒரே தடவையில் சித்தி அடைந்தது. நீங்க 3 இயர்ஸ் எடுத்து இருந்தாலும் போதும், நீங்க என்ன ஃபீல்டான பிரச்சனை இல்லை, அது கொமர்ஸோ ஆர்ட்ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரே தடவையில முக்கியமான 3 பாடங்களிலும் சி சாரி எஸ் சரி குறைந்தபட்சம் எஸ் சரி இருக்கணும். இதுல இந்த கமன் ஜெனரல் டெஸ்ட் பொது சாதாரண பரீட்சை பொது ஆங்கிலம் தவிர்ந்த பாடங்களாக இருக்கணும். குறிப்பு: கல்வி பொது சாதாரண பத்திர சாதாரண பரீட்சையில் திறமை சித்தி பெற வேண்டிய மொழியாக கருதப்படுவது விண்ணப்பதாரி இப்போட்டி பரீட்சைக்காக தோற்றும் மொழி ஊடகமாகும். இப்ப நீங்க
தமிழ்ல சின்னு சொன்னா அதாவது உங்களோட முதலாம் மொழி ஓலவில் தமிழ்னு சொன்னா நீங்க இந்த பரீட்சைக்கும் முதலாம் மொழி தமிழ்ல தான் நீங்க போடணும். சரியா? கல்வி பொதுத்தர திற சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைக்கு சமனான வேறு தேசிய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் மூலம் நடத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றி நியமனம் பெறுவதற்கான தகமையினை வழங்குவதற்கான உரித்தாக்கல் தொடர்பில் இறுதி தீர்மானம் உரிய கல்வி நிறுவனங்களின் மற்றும் பரீட்சை ஆணையால் உறுதிப்படுத்த பின்னர் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் எடுக்கப்படும். அதாவது நீங்க உதாரணமாக ஓலவர் ஏலவர் செய்யல, நீங்க லண்டன் ஏலவர் சிலபஸ், கேம்பிரிட்ஜ் சிலபஸ்ல படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அதுல சமனான கல்வி தகமை கொண்டிருக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களோட குவாலிபிகேஷன் வந்து அங்க பரீட்சை திணைக்கள ஆணையாளரால் உறுதிப்படுத்தப்படணும். உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எல்லா குவாலிபிகேஷனும் இதுக்குள்ளாலதான் இதுக்கு வந்து டேட்டுக்குள்ளால இருக்கணும். சில பேர் வந்து புதிதாக ஏ லெவல் செஞ்சவங்க, செகண்ட் ஷே செஞ்சவங்க இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஷே செஞ்சவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து சில நேரங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் சில சில இந்த பரீட்சைகள் சில நேரங்கள் கேட்குற முடியும், எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வரல போடலாமா, ரிசல்ட்ஸ் வரல போடலாமான்னு கேட்பாங்க சில பேர். அவ்வாறு இது என்ன பரீட்சையாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டுக்கு உங்களோட பேர்ல உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் போட முடியும். அந்த தகவல் அப்பதான் நீங்க தகவல் பூர்த்தி செய்வதாக கருதப்படுவீங்க என்பது முக்கியம். அடுத்து, இந்த மாவட்ட பெயர் பட்டியல் அட்டவணை ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு வெற்றிடங்களுக்கு போட்டியிடுவதற்கு தெரிவு செய்யப்படும் மாவட்டம் மற்றும் அதன் இலக்கம் என்பவற்றை அட்டவணை ஒன்றில் இணங்க நிகழ்நிலை விண்ணப்ப படிவத்தில் சரியாக குறிக்க வேண்டும். சரியாக மாவட்டத்தை பார்த்துக்கிறீங்க. ஏன்னு சொன்னா மாவட்டத்தின் அடிப்படையில தான் வேகன்சிஸ் கொடுப்பாங்க. மாவட்டத்தின் அடிப்படையில தான் வேகன்சிஸ் கொடுப்பாங்க. சொல்லிட்டேன் ஆரம்பத்தில். கொழும்புன 1, கம்பஹா 2, கழுத்தர 3, இந்த அடிப்படையில் மாத்தளை 4, கண்டி 5, இந்த அடிப்படையில பார்ப்பாங்க. நீங்க உதாரணமாக கண்டி மாவட்டத்தை சேர்ந்தவர் 5 போடணும், தவறுதலாக 7 போட்டுட்டீங்கன்னு சொன்னா காலிக்கு தான் உங்களுக்கு போகும். அதாவது 2 விடையும் காலில் உள்ள பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே உங்களுக்கு செலக்டட் லிஸ்ட்டுக்கு வருவீங்க. அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் காலில் தான் கிடைக்கும். ஆகவே அதை கவனமாக இருக்கணும், பார்த்து சரியாக போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமாக இன்னொன்னு சொல்றாங்க, பாருங்க, சேவைக்கான ஆட்சேர்ப்பு பிரதிநிதித்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நிர்வாக மாவட்டத்தினதும் சனத்தொகை விகிதாசாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான பதவி வெற்றிடங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட்டதொரு தொகை ஒதுக்கப்படும். ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் நிரப்ப வேண்டிய பதவி வெற்றிடங்கள் எண்ணிக்கைக்கு அம்மாவட்டத்திலிருந்து விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே போட்டியிட முடியும். அப்ப நீங்க அந்த குறித்த ஓட மாவட்டத்துக்குள்ள கண்டி மாவட்டம்னா கண்டி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது சான்சஸ் கொடுப்பாங்க, கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸுக்கு. அப்ப உதாரணமாக இப்ப பாக்குறாங்க, உதாரணமாக கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். கண்டி மாவட்டத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் பாக்குறாங்க, தகமை பூர்த்தி செய்து முழுமையான எல்லா தகமைகளும் உள்ள விண்ணப்பர்களால பூர்த்தி சொல்ல முடியாம இருக்குது, போதாம இருக்குது, இன்னும் வேகன்சிஸ் கூட இருக்குதுன்னு சொன்னால் அவ்வெற்றிடங்கள் எண்ணிக்கை அருகில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மத்தியில் அந்த மாவட்டங்களின் சனத்தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையில் மீளப் பகிரப்படும். அதாவது எப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று இப்ப கண்டி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, கண்டி மாவட்டத்தில் இருக்கிற வேகன்சிஸ் 100, 125 பேர் எல்லா குவாலிபிகேஷனும் சரி எல்லாம் பாஸ். அருகில் உள்ள மாவட்டங்கள்ல தேவையான அளவுக்கு குவாலிஃபைட் ஆனவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த 25 பேரும் அங்கால பிரிச்சு போடப்படும். அப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்தது, நிரப்பப்படவுள்ள மொத்த வெற்றிடங்கள் எண்ணிக்கை சிறிதளவாக இருந்தால், கொஞ்சம் பேராக இருந்தேன்னு சொன்னால் அந்த சனத்தொகை கருத்தில் கொள்ளாது அந்த திறமை அடிப்படையிலே உங்களுக்கு நீங்க குவாலிஃபைடாக இருந்தா இருக்கு. ஆகவே இதை சாராம்சமாக சொல்லணும்னு சொன்னா, நீங்க உங்களோட மார்க்ஸை கூட்டிக் கொண்டு ஸ்கோரை கூட்டிக் கொண்டு போறதன் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து இலகுவாக பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. சரி, கெசட்ல வேற வந்து விடயங்கள் முக்கியமாக வேண்டி இல்லை, நான் டேரக்டாக அப்ளிகேஷன் போறேன். அதுல இன்னொரு விடயம் இருக்குது. மாவட்டத்தை கன்சிடர் பண்ணும்போது நீங்க அந்த மாவட்டத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும்.
அல்லது பரீட்சை தகமைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இறுதி தேதிக்கு முன்னரான 5 வருட கால பகுதியில அந்த மாவட்டத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லது அந்த அந்த மாவட்டத்துல தொடர்ந்து 5 வருஷம் அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல படித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா உங்களுக்கு அதுக்கு போடலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்டர்வியூ சம்பந்தமாக நான் பிறகு பார்ப்போம். அதுல வேற என்ன சரி அதுல பிரச்சனை இருக்குமா இருந்தால் அந்த மாவட்டங்கள் தெரிவு செய்ய பிரச்சனை இருக்குமா இருந்தால் தனிப்பட்ட இதில் கேட்கலாம் உங்களுக்கு அது சம்பந்தமாக பேசுறது. ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படாதுன்னு நான் சொல்லல. பரீட்சைகளை பத்தி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பரீட்சைகள் எவ்வாறு இருக்கும்னு சொல்லிட்டு. அஹ் அடுத்தது பரீட்சை நிபந்தனைகள் செய்கின்ற போது பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போடுறது சம்பந்தமாக நாம் பார்ப்போம். இப்ப பரீட்சை அப்ளிகேஷன் போடுகின்ற போது ஒன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். ஆங்கில மொழியில் தான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆஹ் சிங்களம் அல்லது தமிழ் பூர்த்தி செய்ய ஆலோசனை வழங்கியுள்ள பகுதிகளில் மட்டும் சரியாக அவ்வளவு மொழிகளில் பூர்த்தி செய்ய வேண்டும். நிகழ்நிலை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு முன்பு பரீட்சைக்காக விண்ணப்பிக்க தயாரித்துள்ள பொது ஆலோசனை பத்திரம் கமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை டவுன்லோட் செய்து அதை கவனமாக வாசித்து பூர்த்தி செய்யும் செய்யும் போது ஆலோசனைகளை கடுமையாக பின்பற்றுதல் வேண்டும். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள் அறிவித்தல் என்று அவன் சொல்லப்பட்ட மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்ட மாதிரி ஃபில் பண்ணாட்டி எதுவும் பார்க்கறது இல்லை, உங்களுக்கு அறிவிக்கவும் மாட்டாங்க. இது பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிகழ்நிலை ஒன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கப்படும் மென்பிரதி செல்லுபடியான பிரதி ஒன்றை இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் ஏற்கப்படவில்லை என கட்டமைப்புக்குள் உள்நுழைய பயன்படுத்தும் கையடக்க தொலைபேசி இலக்கத்துக்கு குறுத்தகவல் ஒன்று ஊடாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக அறிவிக்கப்படும். நீங்க இந்த சிஸ்டத்துக்கு போகக்குள்ள முதலாவது உங்களோட ஃபோன் நம்பரும் ஒரு இமெயிலும் கொடுப்பீங்க. அது நீங்க யூஸ் பண்ற ஃபோன் நம்பர் யூஸ் பண்ற இமெயில கட்டாயம் கொடுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு எல்லாம் சப்மிட் பண்ணது பிறகு உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சுதா இல்லையான்னு சொல்றதும் அவங்களுடைய எதிர்கால தொடர்புகளை மேற்கொள்வதற்கும் அந்த போன் நம்பரும் அந்த இமெயிலும் தான் யூஸ் பண்ணப்படுது. சரியா? அடுத்து இந்த பரீட்சைக்காக 600 ரூபாய் கட்டணமாக அவங்க அறிவிடுறாங்க. இதை அப்ளிகேஷன் போடுகின்ற போது அந்த சிஸ்டத்துல அந்த அதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்க கட்டணம் செலுத்தும் ஒன்லைன் கட்டமைப்பினூடாக வழங்கப்படும் கீழ்வரும் கட்டண செலுத்துகை முறையை மட்டுமே கொடுப்பனவினை செய்தல் வேண்டும். இதாவது உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இருக்குமாக இருந்தால் அந்த அட்டை மூலமாக டெபிட் கார்டு மூலமாக அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் செய்யலாம், கார்டு பேமெண்ட் செய்யலாம். அல்லது பேங்க் ஆஃப் சிலோன் அதுல ஆன்லைன் பேங்கிங்ல போயிட்டு செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அல்லது பேங்க் ஆஃப் சிலோன்ல பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்க கவுண்டர்ல இருக்கிறவர்கிட்ட இப்படித்தான் நான் இந்த எக்ஸாமுக்கு போட போறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு அங்க உங்களுக்கு ஒரு அதுக்கான வேற பேமெண்ட் கேட்டகரி இருந்தது, அந்த கேட்டகரியில உங்களோட பேமெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பும் ஒரு நம்பரும் தருவாங்க. மேற்கூறப்பட்ட முறைமையின் ஊடாக கொடுப்பனவு செய்யப்படும் முறைமை தொடர்பில் ஆலோசனைகளை இணையதளத்தில் பரீட்சைக்குரிய தொழில்நுட்ப ஆலோசனையின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ல சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுப்பனவு கிடைக்கப்பெற்றதென குறுந்தகவல் மூலம் மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்படும். நீங்க பேமெண்ட் செய்றீங்க, பேங்க்லயோ கார்டுலயோ பேமெண்ட் பண்ணீங்க என்றால் கொடுத்த உங்க நம்பருக்கு வரும், உங்களோட பேமெண்ட் ரிசீவ்ட் ஆயிடுச்சு வரும். பரீட்சை கட்டணத்திற்கான முழு பணமும் செலுத்த வேண்டியதுடன் குறைவாகவோ அதிகமாகவோ செலுத்தியுள்ள நீங்க 600 ரூபான்னா 600 தான், 601 ரூபாவும் செலுத்த முடியாது, 599 ரூபாவும் செலுத்த முடியாது. அப்படி செலுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். உடச்சு பேமெண்ட் செய்யலாது. 200 ரூபா உண்டு 400 உண்டுன்னு பேமெண்ட் செய்ய இயலாது. ஓகே. அடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ அதை நீங்க ரிஃபண்ட் கேட்கவோ முடியாது. அவங்களே சொல்றாங்க கடைசி நாள் வரை தாமதிக்க வேண்டாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி திகதி வரையில் தாமதித்தல் ஏற்படும் எந்த ஒரு எதிர்மறையான விளைவுகளையும் விண்ணப்பதாரியை பொறுப்பேற்க வேண்டும். ஓகே, சில வினாக்கள் கேட்டிருக்கீங்க, நான் அதை ரிப்ளை பண்றேன். சரி, அடுத்ததாக
விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி பத்திரம் வெளியிடப்பட்டவுடன் அதனை குறிப்பிட்ட அறிவித்தல் ஒன்று இலங்கை பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்படுவதுடன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அஹ், அநேகமாக தபால் மூலமாகவும் வரும். அப்ப உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து 2 நாள் அல்லது 3 நாள்ல உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் பரீட்சை திணைக்களத்துல கண்டக்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஆன்லைன் மூலமாகவும் போடுவாங்க. அப்படி நீ பரீட்சைக்கு விண்ணப்பிக்கின்ற அதே வெப்சைட்ல போயிட்டு அட்மிஷன் டவுன்லோட்ல போயிட்டு உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை கொடுக்கின்ற போது உங்களோட அட்மிஷன் அவங்களுக்கு டவுன்லோட் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அனுமதி பத்திரம் வந்து அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். யாரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக சொல்றாங்க, அதாவது 12 பரீட்சைக்கு நடத்துகின்ற பரீட்சை பெறுப்பவர்கள் வெளியிடுகின்ற யார் இது? இந்த தயவு செய்து ஸ்கிரீன்ல கீரவானம் ஸ்கிரீன்ல கீரவானம் ஓகே. அடுத்து வந்து இன்னொன்று இது, அவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்களோ கெசட்ல அதுகள் எல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். அஹ், அடுத்து உங்களை வந்து எக்ஸாம் ஹோலுக்கு கொண்டு போதால் நான் பிறகு பார்ப்போம். தேசிய அடையாள சட்டை இதெல்லாம் வேண்டும். ஓகே, இதுதான் வரும். சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி அறிவித்தல்களில் ஏதேனும் முரண்பாடுகள் காணப்படுமாக இருந்தால் அச்சந்தர்ப்பங்களில் சிங்கள மொழி மூலமான அறிவித்தலே வலுவுள்ளதாக இருக்கும். ஆக சிங்கள மொழி மூலமான அப்ளிகேஷன் தான் அவங்க கடைசியாக ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் போடுறது சம்மந்தமா பார்க்க முன்னுக்கு ஒரு ஆள் கேட்குறாரு, இது அவங்களுடைய பதிவு பதிவு சம்பந்தமாக கேட்குறாரு. பதிவு சம்பந்தமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட பதிவு மாற்றப்பட்டிருக்குமாக பரீட்சை 5 வருடங்களாக அந்த இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பரீட்சை தகமைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய இறுதி தேதிக்கு முன்னர் 5 வருட காலப்பகுதியில் அந்த மாவட்டத்தில் குறைந்து 3 வருடங்களாக தொடர்ச்சியாக நிரந்தரமாக வசித்தவராக இருக்க வேண்டும். அப்ப 2025ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் போடுறோம். 2020க்கு பிற்பாடான அந்த 5 வருடங்கள்ல 2020ஆம் ஆண்டுக்கு பிற்பாடான 5 வருடங்கள்ல 3 வருடங்கள் சார் நீங்க குறித்த அந்த பகுதியில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியும். அதில் நான் சொல்றாங்க, இந்த உங்களோட பதிவை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி பிறப்புச் சான்றிதழ், கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ், உங்களோட 3 வருடங்கள் அந்த பகுதியில் இருந்தீங்க என்றது. அடுத்தது உங்களோட ரிப்போர்ட், மாணவர் செயலாற்றுகை படிவை கேட்குறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்களாங்கிறத பார்க்கறதுக்காகவும் கேட்குறாங்க. எவரேனும் ஒரு விண்ணப்பதாரின் தந்தை அல்லது தாய் அரச மாகாண அரசு சேவையில் அல்லது கூட்டுத்தாபன ஒன்று இடமாற்றம் செய்யப்பட முடியுமான அரசு சேவை வகிப்பவராக இருந்தால் அந்த விண்ணப்பதாரி தனது தந்தையின் அல்லது தாயின் பிறந்த இடத்தை தனக்குரிய மாவட்டமாக தேர்வு செய்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். அதாவது கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர், அவங்க அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் பிறந்த இடமும் அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த இடமாக கொடுக்க அனுமதிக்கப்படும். அடுத்து உங்களுக்கு என்ன சரி அங்கவீனர் சம்பந்தமாக உங்களுக்கு பார்வை போதாது அப்படின்னு இருக்குமா இருந்தால் உங்களுக்கும் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதணும். அதுக்காக அவங்க விசேட ஏற்பாடுகள் செய்வாங்க. சரியா, விசேட ஏற்பாடுகள் செய்வாங்க. முன்னாள் கேட்டிருந்தீங்க, எனக்கு கவர்மெண்ட் வேகன்சினா இருக்கிறவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் வேகன்சி இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகினா ரிசைன் பண்ணலாமா? அதாவது நீங்க ஏற்கனவே அரசாங்க செயல் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட நிறுவன தலைவர் உங்களுக்கு அனுமதி தர வேண்டும். உங்களோட நிறுவன தலைவர் அனுமதி தருவாராக இருந்தால், உங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட் அனுமதி தருவாராக இருந்தால் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
ஹஸ்பண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சார். பதிவு எல்லாம் பதிவு மாற்றப்பட்டு குறைந்தபட்சம் 3 வருடங்களாவது அந்த பகுதியில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு மாற்ற முடியும். கேஷ் பே பண்ற சம்பந்தமாக சொல்லுங்க. கேஷ் வந்து நாங்க சொன்னோம், அஹ், ஒன்று கார்டு மூலமாக, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம். ஆன்லைன் பேங்கிங், பிஓசி உடைய ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் மூலமாக பே பண்ணலாம். இன்னொன்று, பிஓசி பேங்க்குக்கு போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் இந்த காட்டி இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போடலாம். ஓகே, நான் அடுத்த அப்ளிகேஷன் போடுற சம்பந்தமாக வரேன். இல்லை, அடுத்தவருடைய கேள்விக்கு பதில் தரேன். ஓகே, இப்போ எப்படி அப்ளிகேஷன் போடுறது? நாங்க வந்து அஹ், நாங்க என்ன செய்வோம், டிபார்ட்மெண்ட், நான் திரும்ப ஸ்டார்ட் இருந்து போறேன். ஸ்டார்ட் இருந்து போறேன். என்ன செய்யறது, நாங்கள் www.doenets.lk போனா பரீட்சை திணைக்களத்துடைய வெப்சைட்டுக்கு போறோம். சரியா? பரீட்சை திணைக்களத்துடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு, கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்குது போல, இதுல பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இதுக்கு போங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் வரும். இதுல முதலாவது நீங்க போனா அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸுக்கு போகணும். அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸுக்கு போகணும் சொல்லியிருக்கிறான். விண்ணப்பிக்கத்தக்க பரீட்சைகள் பட்டியலை பார்த்து கொள்வதற்கு குறித்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவும். தஃபாட் காரியம் அல்லது இலங்கை வங்கியின் மூலம் கொடுப்பனவை செய்த பின்னர் முன்னோக்கி செல். அதாவது இது பேமெண்ட் சம்பந்தமாக சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, இது முதலாவது நீங்க அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ண போல இந்த அப்ளை ஃபார் எக்ஸாம் ப்ரெஸ் பண்ணலாம். பேமெண்ட் செஞ்சிட்டீங்களா, அதாவது கார்டு பேமெண்ட் இல்லாம பேங்க் மூலமாக பேமெண்ட் செய்றீங்கன்னா அந்த பேமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு பேமெண்ட் செய்ய போவீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் வந்து போகணும். கடைசியாக வந்து சப்மிட் செய்ய சப்மிட் செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள் திருத்தங்களை மேற்கொள்ளல் அல்லது கொடுப்பனவை மாற்றிக்கொள்ள முன்னோக்கி செல்ல. அதாவது நீங்க அஹ், 2 விடையும் இருக்கு. சேவ் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். சேவ் பண்ணி வச்சா மாற்றங்கள் செய்யலாம், சப்மிட் பண்ணினா மாற்றங்கள் செய்ய முடியாது. ஆகவே உங்கள் மாற்றங்கள் செய்வதற்கான ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. நான் பார்ப்போம் ஒவ்வொன்றாக எப்படி செய்றீங்க. முதல்ல அப்ளை ஃபார் எக்ஸாமுக்கு போறீங்க. அப்ளை ஃபார் எக்ஸாம் போயிட்டு இதுல கடைசியாக இருக்குது எம்எஸ்ஓ, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு கிரேட் 3 ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இதுல கெசட் இன்ஸ்ட்ரக்ஷன், நான் கெசட் ஏற்கனவே அவங்களுக்கு போட்டிருக்கிறோம். என்னடா இந்த முறை இது வரைக்கும் தமிழ்ல போடலை, அவங்க தமிழ்ல போட்டில்லை, சிங்களத்துல தான் இருக்குது. பாருங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்றேன். ஓகே, இது வந்து கெசட் வந்து இன்னும் தமிழ் சிங்களத்தில் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. நான் தமிழ் கெசட் உங்களுக்கு எடுத்து குரூப் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை பொறுத்த வரையில இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டும் இன்னும் சிங்களத்தில் தான் இருக்கு. நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் அதை எப்படி செய்யறது விஷயத்தை. ஓகே, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தாங்க. கலமனாකරන சேவா நிலதாரி சேவைய துண ஸ்ரேணியர், மூன்றாவது திண்மணி ஸ்ரேணியர் 3ஆம் வகுப்புக்கு தெரிவு செய்வதற்கான விண்ணப்பம் சம்பந்தமாக இருக்குது. இதுல வந்து ஆன்லைன் மூலமாக ஆங்கில பெரிய எழுத்துக்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் மூலமாகத்தான் நிரப்பப்படுதல் வேண்டும். நான் முக்கியமான சில விஷயங்கள் படிப்போம். கடந்த அண்மை நடைபெற்ற எம்எஸ்ஓ பரீட்சையில் வந்து வினாக்கள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண இருக்குது இன்னைக்கு. ஸோ லெஃப்டாக வானம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுவோம். முடிச்சு போட்டு அதுக்கு போவோம் நாங்கள். அடுத்து மீடியம், என்ன மீடியத்துல கற்பிக்கிறது, நீங்க விண்ணப்பிக்கிற மீடியம் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட நகரம் என்ன போன்ற விவரங்களும் உங்களோட கல்வி தகமைகள் மற்றும் அதை அடுத்த ஏனைய தகமைகள் சம்பந்தமாகவும் இங்க ஃபில் பண்ண வேண்டி வருது. ஓகே, அதாவது நீ சொல்ல கொடுக்கக்கூடிய விடயங்கள்லாம் சரிதானாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு எல்லாம் சரியாக கொடுத்தது பிறகு அடுத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொது உபதேசம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியை வாசிச்சு அதன்படி செய்யுங்க. அப்புறம் டெக்னிக்கல் செக்ஷன் இருக்கு, அதையும் வாசிச்சு கவனமாக செய்யுங்க சொல்றாங்க. தாட்சணிக்க உபதேசம்
அதுக்கு பிறகு இன்பசு சப்மிட் திஸ் அப்ளிகேஷன், அதுக்கு போயிட்டு பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு பேமெண்ட்டை பண்ணுங்க. அதுக்கு நான் ஆப்ஷன்ஸை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு கடைசியாக எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு எல்லாம் எடிட் பண்ணலாம் பண்ணிட்டு கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய அமைப்புல ஃபோன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பேமெண்ட் விவரங்கள் அதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் ஒரு முறை தான் மாற்றுவதற்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ பிள்ளையா கொடுத்துட்டீங்க மாத்தணும்னா ஒரு முறை தான் மாத்தலுமே தவிர திரும்ப திரும்ப மாற்ற முடியாது. ආයතන කරුවන්ගේ මුදල් ගෙවීම ක්‍රමවේදය වෙනස් කළ හැක්කේ එකවරක් පමණයි. ஒரு முறை தான் மாத்தலாம். இந்த உபதேசක வලට அடுத்தது வந்து தமிழை சொல்லிக் கொண்டு போறேன். சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பார்வையில கஷ்டம் அப்படி இருக்குவாக இருந்தா அவங்க வந்து அதை கட்டாயம் அப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணணும். அதோட சேர்த்து அதை உறுதிப்படுத்துற மாதிரி டாக்டர் சர்டிபிகேட் கொப்பி ஒன்றையும் அதை சிஸ்டம் பண்ணி அது பார்த்து முத்ரண விடப்பது, அதாவது அவன் சீல் பண்ணப்பட்ட ஒரு கொப்பி ஒன்றையும் பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இன்னொரு ஆள் கேட்டிருந்தீங்க, தினட்ட ராஜ்ய பலாத் ராஜ்ய சேவை, தற்போது அரசாங்க சேவையில் இருக்கக்கூடியவங்க, மாகாண அல்லது தேசிய அரச சேவையில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட வந்து அவங்களுடைய ராஜ்‍ය සේවයේ නියුතු නිලධාරීන් අයදුම් බද පිටපතක් තම පෞද්ගලික லிபி குணுவ உரிமை சதா, அதாவது தனிப்பட்ட ரீதியில் ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதையும் பாரம் செய்ய வேண்டும் ஓட்டிக்கிறாங்க. ஓகே, அரசாங்கையில் இருக்கக்கூடியவங்க அது சம்பந்தமான ஒரு கடிதம் ஒன்று எழுதி சப்மிட் பண்ணணும். ஓகே, அதாவது நீங்க ஏற்கனவே கொடுக்கின்ற இந்த போன் நம்பர்ல தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லா விவரங்களும் வரும். ஆகவே அந்த நம்பரை கட்டாயம் பாவிச்சு கொள்ளுங்க. அடுத்து இதுக்கு பிறகு நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு இந்த சைட்டுக்கு நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா உங்களுடைய ஐடென்டி கார்டு மூலமாகத்தான் நீங்க உள்நுழைய வேண்டும். சரியோ? ஓகே, இந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் சொல்றாங்க, ஒன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த குறியீடுகள் பாவிக்க முடியாது. இந்த குறியீடுகள் பாவிக்க முடியாது. இந்த குறியீடுகள் பாவிக்க முடியாது. பீப்பிள்ஸ் பேங்க்ல ஆன்லைன் பேங்கிங்ல பே முடியாது. பீப்பிள்ஸ் பேங்க் கார்டை பாவிச்சு செய்யலாம், ஆனால் ஆன்லைன் பேங்கிங்ல செய்ய முடியாது. பீப்பிள்ஸ் பேங்க் கார்டை வச்சு பே பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து பிஓசி தான் போட்டுருந்தாங்க இல்லையா? பாருங்க, அதான் சொல்ல போறோம். பேங்க் கிரெடிட் கார்டாக இருக்கலாம் அல்லது டெபிட் கார்டாக இருக்கலாம். டெபிட் கார்டுனா இப்போ பொதுவாக எல்லா கார்டுலையுமே இன்டர்நெட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா பேங்க் ஆஃப் சிலோன்ட ஆன்லைன் பேங்கிங் மெத்தட்ல செய்யலாம், அல்லது ஏனைய ஒரு வங்கியுடைய சரி இந்த ஏதாவது ஒரு இலங்கை வங்கி கிளை பேங்க் ஆஃப் சிலோன்ட பிரான்ச்ல செய்யலாம். சரியோ? ஒரு நிமிடம். ஓகே, ஆகவே ஏதோ ஒரு பேங்க் இந்த ஏதோ இலங்கை வங்கி கிளை மூலமாக போடலாம். அப்படி நீங்க போகின்ற போது உங்களுக்கு நீங்க பேமெண்ட் செய்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க. நீங்க பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண போல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட பேங்க்குக்கு போங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட பேங்க்குக்கு போங்க. சரியா? அடுத்து அது சம்பந்தமாக கீழே சொல்றாங்க. எக்ஸாம் பேமெண்ட் பார்த்து போட்டிக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையுமே கொப்பியில வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு கைவசம். சரி, சரி பேச வேண்டி வந்ததுன்னா அதை வச்சுதான் நீங்க பேசணும். ஓகே, அடுத்து வந்து நீங்க என்ன செய்யணும்? அரசாங்க கேட்ட கேள்விதான். அரசாங்க சேவையில் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்க தனிப்பட்ட ரீதியில ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதை வந்து உங்களோட நிறுவன தலைவர் மூலமாக පාරගොඩ කොළඹ එතුළ ක්‍රීමේ සඳහා ආයතන ප්‍රධානයේ වෙන
பாரதிய யுத்துவே. ஆகவே பிரதானியார் மூலமாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஓகே. அடுத்து உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் என்ன சரி பிரச்சனை இருக்குமாக இருந்தால், இந்த சொல்லப்பட்ட நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க. இந்த சொல்லப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க. பொதுவாக சில நேரங்கள் ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 12 மணிக்கு to 1 மணி இந்த கேப்ல கால் பண்ணுங்க. 12 to 1 அந்த பிரேக் டைம் தானே. அப்ப டைம்ல ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாம் சரிதானு சொல்லிட்டு நீங்க சப்மிட் பண்ண முந்தி செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நான் பார்ப்பேன். இப்போ நாங்க இதுக்கு வரோம், அப்ளிகேஷன் போடுறது சிஸ்டத்தை சொல்றேன். இப்போ அதாவது இந்த வெப்சைட்டுக்கு போறீங்க, வெப்சைட்டே போயிட்டு நான் போகணும். அது பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த இதுக்கு போகணும். அதில் போகணும். முதலாவது நாங்கள் செய்வோம் அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸுக்கு போகிறோம். அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸுக்கு போகிறோம். அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு வரும். நான் வந்துச்சு தானே, இதில் கடைசியாக இருந்துச்சு எம்எஸ். அதை நாங்கள் எடுத்தோம். அதை ப்ரெஸ் பண்ண முதலாவது வரும் இப்படி ஒரு உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். இப்படி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை சரியாக கொடுங்க. உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை சரியாக கொடுங்க. நான் இங்கே வீட்டில் காட்டிக்கிற மாதிரி ஐடென்டி கார்டு நம்பரை சரியாக கொடுங்க. இந்த இடத்துல ஐடென்டி கார்டு நம்பரை கொடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர். இது கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வளமையாக உங்களோட கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடி சும்மா கொடுத்துறது இல்லை. இரண்டையும் கட்டாயம் சரியாக கொடுத்து இவற்றில் ஐ எக்ரின்னு எழுத கொடுத்து ஐ எம் நாட் ரோபோட் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, டிக் பண்ணிட்டு சப்மிட் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் சரியா, உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அதுக்கு போயிட்டு உங்களோட ஃபோன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வரும். அதில் போயிட்டு அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்துல கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுங்க. ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடிய கடைசி ஆப்ஷன் இங்கே. உங்களோட ஃபோன் நம்பர் பிள்ளையா இவற்றில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்தது இதுக்கு பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற இதுக்கு வாரீங்க. இப்போ இதுக்கு சப்மிட் கொடுத்ததோட உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். இப்படி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன மொழி மூலம் தமிழா கிளிக் பண்ணுங்க. உங்களோட அந்த லிஸ்ட்டை பார்த்து கெசட்ல சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த மாவட்டமோட கொழும்பு மாவட்டம் அது நம்பரோட சேர்த்து போடணும். இது உங்களுக்கு வீட்டில் ப்ரெஸ் பண்ண கூட வரும். நம்பரோட சேர்த்து சூஸ் பண்ண வரும். இந்த இரவுக்கு தானே, இந்த இரவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 1 கொழும்பு 2 கம்பஹான்னு வரும். அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு டவுனையும் சூஸ் பண்ணுங்க. அதுவும் கெசட்ல சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த நகரம் உங்களுக்கு முதல் நகரம் 2வது நகரத்தை நீங்க கொடுக்கணும். ஏன்னா முதல் நகரத்துல வேகன்சி இல்லாட்டி 2வது நகரத்துக்கு உங்களுக்கு சரி, இந்த முதலாவது நகரத்துல இந்த உங்களுக்கு எக்ஸாம் ஹோலுக்கு முதலாவது நகரத்துல உங்களுக்கு பாக்குறாங்க ஒரு 2 பேர் தான் நினைக்கிறாங்க. அதுக்காக எக்ஸாம் ஹோல் வைக்க மாட்டாங்க. அப்ப நீங்க 2வது சாய்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு போடுவாங்க. உதாரணமாக இப்ப ஒரு போடுங்க நகரத்துல வந்து கட்கோஸ் தோட்டம் போடுறாரு உதாரணத்துக்கு. கட்கோஸ் தோட்டம் போட்டுட்டு கட்கோஸ் தோட்டையில் ஆக்கள் இல்லை, வறட்சி தொற்றவங்க இல்லைன்னு சொன்னா 2வது நகரம் கண்டி போட்டிப்பாங்க. கண்டிக்கு அவங்க கொடுப்பாங்க. இந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது நீங்க குறைபாடு உள்ளவரா இல்லையா என்பதையும் இதையும் கிளிக் பண்ணி நீங்க டைப் பண்ணட்டும் இல்லை ப்ரெஸ் பண்ணா எஸ் நோன் இருக்கும். குறைபாடு இல்லைன்னு நோன்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க இதுகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். எஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். அது இதுல சொல்லப்பட்ட அந்த பேராகிராஃபை அந்த கெசட்ல இருக்கக்கூடிய 8.0 பேராகிராஃபை கட்டாயம் வாசிங்க. இஃப் எஸ் ப்ளீஸ் forward a printed copy of the application with relevant copies of medical certificate. இந்த அட்ரஸுக்கு இந்த காப்பி நீங்க பிரிண்ட் பண்ணீங்களே அந்த காப்பியையும் உங்களோட டிசேபிலிட்டியோட காப்பியையும் சேர்த்து அனுப்பி வைங்க. ஓகே. அடுத்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை இவற்றில் டைப் பண்ணணும். நீங்க எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணணும். சரியா, எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான். உங்களோட முழு பெயரையும் உங்களோட ஐடென்டி கார்டில் உள்ள மாதிரி எழுதுங்க. அடுத்து இந்த நேம் வித் இனிஷியல்ல உங்களோட பேர் எழுதி அதுக்கு பிறகுதான் இனிஷியல் எழுதணும். எப்படி என் பேர் வந்து முகமது சலீம் முகமது சஃப்ரான் எழுதிட்டேன். நான் அடுத்த மேல எழுதுக்கு அப்படின்னு சஃப்ரான் கொமா எம் அப்படிதான் எழுதுவேன். M.S.M அப்படிதான் எழுதுவேன். சரியா, ஆகவே அதையும் சரியாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அட்ரஸ் வந்து எழுதக்கொள்ள எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எழுதணும். உங்களோட வந்து நம்பரு உங்களோட ஏரியா போடுவீங்க. உங்களோட டவுன் போஸ்டல் டவுன் போடுவீங்க. அடுத்தது எந்த அட்ரஸுக்கு அட்மிஷன் கார்டு அனுப்பணும் அதையும் முழுமையாக எழுதுங்க. சரியா,
இப்போ இப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ள அதே வந்தாலும் பிரச்சனை திரும்ப எழுதுங்க ஸ்டார் போட்டிக்கிறதுனால கட்டாயம் எழுதித்தான் ஆகணும் நீங்கள். இவற்றிலும் கமா போட்டு உங்களோட போஸ்டல் டவுனையும் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. கமா பத்திரமும் எழுதினதுக்கு நல்லா இல்லை தேவையில்லை. எனக்கு கீழே போஸ்டல் டவுன் கேட்டு தான் நிற்கிறாங்க, அதனால தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களோட வீட்டு இலக்கம், உங்களோட ஏரியா, உங்களோட போஸ்டல் டவுன், வீட்டு இலக்கம், உங்களோட ஏரியா, போஸ்டல் டவுன். சரியா? சில பேர் வந்து உங்களோட சொந்த ஊர் வந்து கல்முனை, உதாரணத்துக்கு கல்முனை. இப்போ நீ கொழும்புல வேலை செய்கிறாரு, அவர் கொழும்புல எதுவும் செய்யறதான் லேசி. அவர் என்ன செய்வார், பெர்மனன்ட் அட்ரஸுக்கு கல்முனை அட்ரஸை போட்டுட்டு உதாரணமாக 254 பெட்டிகுலோ ரோட் கல்முனைன்னு போட்டாச்சு. இப்போ அவர் வேலை செய்கிற வெள்ளவத்தில் வேலை செய்கிறாரு. அவர் என்ன செய்வார், அவர் வெள்ளவத்தில் உள்ள அவர் அட்ரஸுக்கு தான் அவர் அட்மிஷன் எடுக்க பார்க்குறாரு. இப்போ என்ன செய்கிறாரு, அவர் அட்ரஸ் 6 கோல்ட் ரோட் வெள்ளவத்தை போடுவாங்க. அப்படி சரியா? அடுத்தது ஜெண்டர், மேல், மெரிடா, அன்மெரிடா, அது போட்டாச்சு. டேட் ஆஃப் பர்த் சரியா போட்டுக்கொள்ளுங்க. டேட் ஆஃப் பர்த் பிழைச்சின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். அடுத்து இது வந்து டேட்டை கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ண படாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, உங்கள் டேட் கால்குலேட் பண்ண தெரியும். எப்படி இந்த வருஷம், அதாவது 2025 ஜூன் 30 இந்த டேட் இந்த உங்களோட பிறந்த வருஷம். உதாரணமாக ஒரு ஆள் 1997 99ஆம் ஆண்டு வச்சுக்கொள்ள, 9ஆம் ஆண்டு 6ஆம் மாதம், சாரி 4ஆம் மாதம் 25ஆம் தேதி பிறந்துட்டாங்க. அது எப்படி பார்க்குறோம் நாங்கள், இதை எப்படி பார்க்கறதுக்கு நாங்கள் டேட் 30 25 போனால் 5 நாள். சரியா? மாதம் 6ல் 4 போனால் 2. இதில் வந்து கழிங்க 25ல் 5 9 போகாது. 25 இந்த 5ல் 9 போகாது. 25ல் 9 போனால் எத்தனை? 25ல் 9 போனால் எத்தனை? 25 இல்லை, மன்னிக்கவும், 15ல் 5ல் 9 போகாது. ஒன்றை கடன் எடுக்க 15ல் 9 போனால் 6. சரியா? 1ல் 9 போகாது. 11ல் 9 போனால் 26. அப்போ 26 வருடம் 2 மாதம் 5 நாள். சரியா? பெட்ட போட்டு 26 இயர்ஸ் 2 months 5 days போட்டாச்சு. திரும்பவும் மொபைல் நம்பரை கேட்குறாங்க. மொபைல் நம்பரை கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு வாரீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வாரீங்க. அடுத்த ஸ்டெப்பையும் பாருங்க. வாட்ஸ்அப் நம்பர், இப்போ உங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க. 2 முறை நம்பர்னு சொன்னால் அதை கொடுங்க. கண்ட்ரி கோட் தேவையில்லை, 0ல் இருந்து ஆரம்பித்து போடுங்க. 07744 அவங்களோட நம்பரை கொடுங்க. அடுத்தது நீங்கள் மேலே குறிப்பிட்ட மாவட்டம்னு கொடுத்தீங்க. அந்த மாவட்டத்தில் எந்த வருஷத்துலேருந்து வாழ்றீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்தா பிறந்த வருஷத்தை போடுங்க. ஓகே. அடுத்தது சரி, அடுத்து கேட்குறாங்க உங்களோட ஏஜிஏ டிவிஷன், டிப்யூட்டி கவர்மெண்ட் ஏஜென்ட் ஓ டிவிஷனல் செக்ரட்டரியேட். உங்களோட எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனை போடுங்க. இப்போ உங்களோட வந்து திமிர்காசியா டிவிஷனா, உங்களோட கல்முனை டிவிஷனா, உங்களோட அக்குர்ன டிவிஷனா, இந்த டிவிஷனா போடுங்க. அடுத்து உங்களோட கிராம நல்லதார் எந்த ஜிஎஸ் வசம்னு போடுங்க. இதெல்லாம் நீங்க டைப் பண்ண தான் வேணுமே, அது காட்டாது. அடுத்தது சரியா டைப் பண்ணிக்கொள்ளுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை பார்த்து போடுங்க. எந்த வருஷம் ஏலெவல் செஞ்சீங்க, அந்த வருஷத்துல இண்டெக்ஸ் நம்பர் என்ன. அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர் போட இவரத்தில் வந்து சப்ஜெக்ட் டேட் போடக்கல ஒரு லைன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிபடும். ஒரு லைன் தான் தெரிபடும். அப்போ என்ன செய்வீங்க, பிசிக்ஸ் உதாரணத்துக்கு பிசிக்ஸ் விடா அடுத்து ப்ளஸ் அடையாளம் இறங்கும். ப்ளஸ் அடையாளத்தை ப்ளஸ் பண்ண அடுத்த இன்னொரு லைன் வரும். அடுத்த சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன்னொரு ப்ளஸ். அப்போ நீ ப்ளஸ் அடிக்க கீழே கொண்டு போகும். சரியா? ப்ளஸ் அடிக்க கீழே கொண்டு போகும். ஓ லெவல் வருஷம் எந்த இயர் போட்டுட்டு அதையும் போடுங்க. சரியா? அதை போடுங்க. இது கட்டாயம் ஓ லெவலும் ஏ லெவலும் கட்டாயம் போடணும். நீங்கள் டிகிரி செய்தவராக இருந்தால் உங்களுக்கு இடத்துல உங்களுடைய எந்த யூனிவர்சிட்டி எந்த டேட்டில் உங்களோட டிகிரி எஃபெக்டிவ் ஆகுது, உங்களோட இதில் போட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட்டை போட்டிருப்பாங்க எஃபெக்டிவ் டேட்.
அதே மேஜர் சப்ஜெக்ட் என்ன செஞ்சீங்க, மேஜர் அவங்களோட மேஜர் என்ன பாடம் போடுங்க. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி செஞ்சீங்கன்னா ப்ளஸ் போட்டு போடலாம். வேற என்ன சரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குங்களா, அதே இடத்துல மென்ஷன் பண்ணலாம். வேற என்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நிற்கமாக இருந்தால் போடலாம். ஓகே. அடுத்து நீங்க என்ன சரி குற்றங்கள் செய்திருக்கிறீங்களா, உங்களோட பேர்ல கோர்ட்ல என்ன சரி கேஸ் இருக்குதா, இந்த இதுல க்ளோஸ் பண்ணுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. எஃப் எஸ்னா அதுக்கான காரணத்தை கொடுக்கணும். என்னத்தை, என்ன 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 குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் நீங்க. சரியா? அடுத்தது நீங்க உங்களை உறுதிப்படுத்துறது. ஐ டிக்ளேர் தட் இன்ஃபர்மேஷன் given in this form is true to the best of my knowledge. I agree to be any loss incurred by due to not completing some section of the application and or completing incorrectly. நீங்க சரியாக தரவை கொடுக்காமல் இருந்தால் அல்லது முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டால் நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். ஐ டிக்ளேர் தட் all the section of this application are perfect correctly. நான் சரியாக தான் செஞ்சுக்கேன்னு சொல்றேன். எனக்கு தெரியும் இந்த டிக்ளரேஷன் மூலமாக என்ன சில பிழைகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா நான் தகுதி இழக்கப்படுவேன் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அடுத்த பரீட்சை திணைக்களத்துடைய ஆணையாளருடைய அவங்களோட ரூல்ஸுக்கு நான் கட்டுப்படுற விஷயத்தையும் சொல்றாங்க. அது பிறகு ஐ வில் நாட் சேஞ்ச் எனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் ஹியர். இதுக்கு பிறகு நான் என்ன சேஞ்ச் பண்ண சொல்லி போட்டு உங்களோட பெயர், உங்களோட இந்த டேட், அந்த டேட்டையும் போட்டுறீங்க. ப்ளீஸ் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் அண்ட் ஃபில் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் பை ஹேண்ட். இப்போ என்ன செய்யணும், இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க ப்ளீஸ் பிரிண்ட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபில் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் பை ஹேண்ட். நீ கையாலே எழுதணும் இது. சரியா? விவரம் சிஸ்டத்தை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு கீழுக்குள்ள விஷயங்களை எழுதணும். அதாவது கேட்டீங்களே அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறவராண்டு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த லெட்டர் ஹெட்ல அந்த அவங்களோட தனிப்பட்ட ரீதியில கடிதம் எழுதி அதை அவங்க நிறுவன தலைவர் மூலமாக உறுதிப்படுத்தணும். அதுக்கு பிறகு இப்ப சம்பூர்ண கணல ஐதும் பஸ் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் சேவ் பண்ணி வைக்கலாம். அதாவது 2 ஆப்ஷன் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு இது மாத்தணும்னு சொன்னா சேவ் பண்ணி வைங்க. மாத்த எல்லாம் சரி கன்ஃபார்ம்னு சொன்னா சப்மிட் கொடுங்க. சரியா? சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த ஆப்ஷன் போகும். பாருங்க சொல்றாங்க, சேவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ක්‍රීමේ ඔබට ආයුධම් පත් බාරගන්න අවසාන දිනයහ වෙලාව තෙක් ඔබගේ තොරතුරු පිරවිය හැකිය. அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலும் டேட்டா. එතම නැවත මාර්ගයේ තොර එතොල්වීම කිරීම සංශෝධන කිරීම අසුදු කළ හැකියි. அவங்களுக்கு உள்ளுக்கு மீண்டும் லொகின் ஆகி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ண இயலும். சப்மிட் பண்ணீங்கன்னா திரும்ப சேஞ்ச் பண்ண இயலாது. அதை ஆஃப் வச்சுக்கொள்ளுங்க. சப்மிட் பண்ணீங்க திரும்ப சேஞ்ச் பண்ண இயலாது. அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா எப்படி செய்யலாம், எஸ்எம் ஆயுதம்பத் மார்க்கையே அதுக்கு நம்ம எல்லாமே ஆரம்பத்தில் போனோம். அதுக்கு போயிட்டு இந்த எடிட் அண்ட் சப்மிட்டிங் தான் அதில் போயிட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் ஒரு இருக்குது, அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எத்துலே பசு இதிரியட்ட யாமட் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் கிளிக் கலையுத்து அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு நான் சேஞ்ச் பண்ண இல்லாது. உங்களுக்கு இப்படி வரும், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி ஃபார்மேட்டில் வரும். சரியா? සබ්මිට් යම් හැකියා එම් හැකි ඔබගේ තොරතුරු නැවත සංශෝධන එඩිට් කළ යුතු නම් නැවත අයදුම්පත වෙනස් ගොස් எடிட் கரை வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கடைசியாக இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு இரவு வேண்டியது அதுக்கு போய்த்து உங்களுக்கு சப்மிட் பண்ண இயலும். ஓகேயா? எல்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கண்டா, ப்ரொசீட் போயிட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும், ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் பேமெண்ட் விவரம் வரும். பேமெண்ட் விவரத்தில் உங்களுக்கு 600 ரூபாய், 1600 கார்டுக்கு உங்களுக்கு 600 ரூபாய். அந்த 600 ரூபாயை நீங்கள் ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்த போது உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று கார்டு மூலமாகவா, சாரி 2 ஆப்ஷன், கார்டு மூலமாகவா பிஓசி மூலமாகவா பேங்க் மூலமாகவான்னு கேட்பாங்க. கார்டு மூலமாக சொன்னால் உங்களுடைய கார்டு விவரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கார்டை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கார்டு உங்களுக்கு கார்டில் பே பண்ணுறது லேஸ் உண்மையிலே. அப்போ கார்டில் பே பண்ண தெரியாட்டி தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சுக்கொள்ளுங்க. கார்டில் பே பண்ணக்குள்ள உங்களுக்கு 1.7% கூடுதலாக அறவிடப்படும்.
ஆகவே உங்களோட கார்டில் சல்லி இருக்கிறான்னு எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கார்டில் சல்லி இருக்கிறான்னு எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு 1.7% 1.7% கூடுதலாக அறவிடப்படும். அதாவது 610 ரூபா, 611 மாதிரி அறவிடப்படும். அப்ப அதுல வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுக்கு பேமெண்ட் செய்ய முடியும். கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பேமெண்ட் செய்ய முடியும். அடுத்தது பேங்க், பிஓசி பேங்க் மூலமாக செய்வதாக இருந்தால் ஒன்று சொன்ன மாதிரி ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டத்தை போயிட்டு செய்யறது, அல்லது பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு செய்யறது. அதுக்கு பிறகு அங்க ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு தருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து நீங்க பேங்க் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பேங்க் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பேங்க்கு கொண்டு போயிட்டு பேங்க்ல வந்து நீங்க சொல்லணும். பேங்க்லயோ அல்ல ஆன்லைன் சிஸ்டத்துல போயிட்டு செய்கின்ற போது அவங்க இந்த நம்பரை கொடுத்து அப்போ உங்களுக்கு பேமெண்ட், அங்கே பேமெண்ட் நடக்கும். பேமெண்ட் வந்து ஒரு ஸ்லிப் கிடைக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா திரும்ப அவர் சர்வீஸுக்கு போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அதே சிஸ்டத்துக்கு போயிட்டு கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், அவங்களுக்கு காட்டினேன் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், அதுக்கு போயிட்டு திரும்ப வந்து கிளிக் பண்ணணும். சரியா? டேவிட் பிஓசி மகின் ගෙවීම කිරීමේදී ලංකා බැංකුව විසින් சேவா காசு அவங்களுக்கு 20 ரூபா கூடுதலாக எடுப்பாங்க. பேங்க்கு 620 ரூபா எடுப்பாங்க. 620 ரூபா எடுப்பாங்க. சரியா? அடுத்து உங்களுக்கு இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் தான் நீங்க அங்கே போய்த்து கொடுப்பீங்க பேங்க்குக்கு. பேங்க்குக்கு அதாவது நீங்க இந்த ஆப்ஷன்ல நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, என்ன செய்வீங்க, இங்க இடத்துக்கு போயிட்டு நீங்க பேமெண்ட்டுக்கு வந்து பே வித் பிஓசி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், இப்படி ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த நம்பரை நீங்க எடுத்துக்கொண்டு போகணும். இந்த நம்பர் எடுத்துக்கொண்டு போயிட்டு மேற்தரப்பட்ட இல்ல குறிப்பிட்ட இலக்கத்தை கட்டணம் செலுத்தும் போது தபால் நிலைய, பேங்க்லயே தபால் நிலையமில்ல அவங்க சொல்லிக்கிறாங்க, பேங்க்குக்கு போயிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட் செஞ்சதுக்கு பிறகு, நீங்க பேமெண்ட் செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்பசு பகன පහත රුපයේදී පරිදි ඔබගේ யோம அங்க உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குற இடம் திரும்ப வரும். அவடத்துல திரும்ப ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுங்க. திரும்ப ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ப்ரொசீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட நீங்க பே பண்ணுற ஸ்லிப்பை உங்களுக்கு இங்கே டவுன்லோட் பண்ணிடுமா இருக்கும். அங்கே பே பண்ணுற ஸ்லிப்பை இங்கே டவுன்லோட் பண்ணிடுமா, இதே கட்டாயம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதில் போங்க. அதை கொடுத்து போட்டு ப்ரொசீடுக்கு போங்க. ப்ரொசீடுக்கு போயிட்டதுக்கு பிறகு உங்களோட வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்றது, இது ரெண்டும் தான். கார்ட் பேமெண்ட்டுக்கும் தான், இதுக்கும் தான், ரெண்டுக்கும் வேற. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சு இது ரெண்டு, உங்களோட பெயர், உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்துட்டு இவ்விடத்துல கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சப்மிட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற வேலைகள் முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து டவுன்லோட் கொடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அதுல எந்த மாற்றமும் செய்யலாது. அதுல எந்த மாற்றமும் செய்யாது. கடைசியாக உங்களுக்கு இப்படி வரும், இந்த நம்பரை நான் வச்சுக்கொள்ளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டவுன்லோட் மை அப்ளிகேஷனை போயிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையானதால பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்களோட போனுக்கு எஸ்எம்எஸ் வரும், அப்ளிகேஷன் கிடைச்சதுன்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு வரும். ஓகே, இவ்வளவுதான் அப்ளிகேஷன். என்ன சார் டவுட்ஸ் இருக்குதா சார்? சொல்லுங்க. ஹலோ. ஓ ஆமாம் சார். இப்போ அப்ளிகேஷன் எல்லாம் பேமெண்ட் எல்லாம் செய்து சப்மிட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம ஏதாவது எகைன் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டு இப்போ எகைன் வந்து டவுன்லோட் நாங்கள் பண்ணின திரும்ப வந்து எடிட் பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணா எதுவும் இஷ்யூ வருமா சார்? திரும்ப சப்மிட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து எங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான். அதாவது நீங்க இங்க போறீங்க, அதாவது எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்து எடிட். இவரில் வந்து பாருங்க, இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இடத்துல உங்களுக்கு சேவ்ல வச்சு பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சப்மிட் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இந்த இதுக்கு பிறகு வந்து பாருங்க, இப்படி ஒரு ஃபார்மட் வரும். இந்த ஃபார்மட் வந்ததுக்கு பிறகு பாருங்க, இதுல இப்படி ஒரு எரோ மார்க், இந்த இடம் இது மட்டும்தான் உங்களுக்கு எடிட் பண்ணலாம். இதுக்கு பிறகு எடிட் பண்ணிடலாது. ஓகேயா? ஓகே சார். இந்த இடத்துக்கு பிறகு எடிட் பண்ணிடலாது. ஆகவே நீங்க கவனமாக இருந்து கொடுங்க. ரெண்டு விடயம், இந்த ஒன்னு அப்ளிகேஷன் பண்ணால் நீங்க கட்டாயம் அவளை திரிக்கணும்.
மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கான கடந்த காலங்களில் அனுபவம் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாம் நடந்துச்சு. சில என்ன செய்யலாம், நம்பிக்கை இல்லாமல் வேற கடை கொடுக்குறது. கொடுத்துட்டா உங்களை பிரச்சனை என்ன தெரியுமா, அவருக்கு தெரிஞ்சு தானே அப்ளிகேஷன் போடுற. சில நேரங்களில் சில பிழைகளை விட்டதுக்கு பிறகு அதை மாற்றுவதற்கு மிகவும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. சில என்னென்ன யூனிவர்சிட்டி சூஸ் பண்றதுல பிழை வந்துச்சு. அதே மாதிரி கேஸ் தான் இங்கே பாரு. நீங்க ஃபில் பண்ண கொள்ள, நீங்க உங்களுக்கு தெரிய கஷ்டம் வேற ஒருத்தரை வச்சு ஃபில் பண்றீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்ப கம்யூனிகேஷன் எல்லாம் பிசினஸ் ஆகல, நாங்க அப்ளிகேஷன் போட்டு தரோம்னு சொல்லுவாங்க. சரி தான், நீங்க போடுங்க. நீங்க பக்கத்துல இருக்கணும், இருந்துதான் செய்யணும். ஓகே, சரி. நான் வந்து again சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு சார், இப்ப திரும்ப எடிட் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ள போனேன். போய் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணதும் திரும்ப வந்து அந்த கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த எடிட் பண்ணி வந்த அது எல்லாமே வந்து திரும்ப டவுன்லோட் ஆகி வந்துச்சு சார். ஓகே, அப்ப சரி. ஓகே, நீங்க கையால் ஓ எழுதாம டவுன்லோட் சிஸ்டத்திலேயே டவுன்லோட் ஆக வருமா என்ன? ஓ சரி. அப்டேட் பண்ணது எடிட் பண்ணது எல்லாமே வந்துச்சு புதுசா. ஓகே, பேமெண்ட் செய்ய முன்னுக்கு தானே அது செஞ்சீங்க? இல்ல சார், பேமெண்ட் செய்ததுக்கு பிறகு. பிறகா? ஓகே, சரி. அப்ப இப்படிதான் அது. ஆமாம் சார், பேமெண்ட் செய்ததுக்கு பிறகுதான் ஓகே. நான் எடிட் பண்ணி திரும்ப செய்து எல்லாம் திரும்ப மாதிரி வந்துச்சு புதுசா. ஓகே, அப்ப சரி. உங்களுக்கு எல்லாம் சிஸ்டத்தை மாறினா சரி. ஓகே, ஓகே சார். வேறு? சரி, நாங்க ஹலோ சார், சொல்லுங்க. யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா அதையும் மென்ஷன் பண்ணுமா சார்? யூனிவர்சிட்டியில் டிகிரி எஃபெக்டிவாக இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணி போடலாம். அல்லது உங்களுக்கு வந்து அது சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிக்கிறேன், அதில் வேண்டாம் போடலாம். பட் அது வந்து பெரிய ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்காது. ஏன்னா டிகிரி முடிச்சிருந்தா ஓகே சார். போடலாம். ஓகே சார். சரி, அடுத்தது வேற. நாங்க இன்றைக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம், பரீட்சை அமைப்பு சம்பந்தமா. இதுல உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, உளச்சார்புல வந்து கணக்கு திறன், ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க கணக்கு திறன், தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல், பொதுவான நுண்ணறிவுன்ற விஷயம் சொல்லப்படுது. உண்மையிலே கணக்குத்திறன் என்பது இது கணித வினா பத்திரம் அல்ல. கணித நுட்ப வினாக்கள் வரும், எண்களோடு சம்பந்தப்பட்ட பகுதி வரும், தர்க்கவியல் முக்கியமாக வரும். அடுத்தது பொது நுண்ணறிவான விடயங்கள். பொது நுண்ணறிவான விடயங்கள் வருகின்ற போது தொடர்பாடல் திறன் வரலாம், தகவல் ஒழுங்கமைப்பு வரலாம், கற்புல அறிவு வரலாம், இன்னொரு என்ன விடயங்கள் இருக்குது நாம பார்க்கணும். அடுத்து பிரச்சனைகள் தீர்த்தல் சம்பந்தமான வினாக்களும் உள்ளே உள்ளடங்கப்படும். இதுல வந்து மொழித்திறன் ஒரு பகுதி இருக்குது. அதுல வந்து இலக்கண இலக்கிய வழிமுறைகள் சம்பந்தப்பட்ட MCQ அடிப்படையான வினாக்கள் வரும். அடுத்து கட்டுரை, சுருக்கம், கடிதம், அறிக்கை, துண்டு பிரசுரம், அட்டவணைகள், வரைப்புகள், விளம்பரங்கள் போன்றவைகள் வரும். 2 பேப்பர் இருக்குது. அடுத்து இவ்வாறு இருக்கும். இதுல நான் செய்யறது வந்து IQ. நாங்க வரக்கூடிய வகுப்புகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க மொழித்திறன் சம்பந்தப்பட்ட வகுப்புகளை யார் சார் வச்சு செய்யறதுங்கிறது பார்ப்போம். உண்மையிலே எங்களுக்கு ஜாபிர் சார் வந்து மிகவும் தரமான சார். SLASல ஸ்பெஷல் கிரேட்ல இருந்து கடந்த காலம் ஓய்வு பெற்றவர். அவர் என்னோட ஆசிரியர் கிளாஸ்ல ஒருவர். சார் செய்வார். பட் சார் செய்யறன்னு சொன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் இருந்தால் தான் சார் செய்வார். நான் பார்ப்போம் அதை எப்படி செய்யறது உங்களுக்கு கடைசியாக பேசுவோம். நுண்ணறிவு வந்து நாங்கள் செய்வோம். நுண்ணறிவு வந்து உண்மையிலே கடந்த கால பரீட்சைகள்லையும் அதிகமானவங்க எங்களோட எக்ஸாம் எழுதி இன்டர்வியூகளுக்கு பாஸ் ஆக வைக்கிறாங்க, ஜாப் கிடைச்சவங்க இருக்கிறாங்க, டீச்சிங் ஜாப்கள் எல்லாம் கிடைச்சவங்க இருக்கிறாங்க. கடந்த பரீட்சைகள், கடந்த வருடங்கள் கிடைக்கிற பரீட்சைகள் உண்மையிலேயே எங்களோட நுட்பங்களை தாங்க நாங்கள் படிப்போம். எங்களோட கேள்வியில வந்து நாங்கள் வந்து பேப்பர் செய்யறதுக்கு ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கிறது இல்லை. பேப்பர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது இல்லை. முழு சிலபஸையும் கவர் பண்ணணும் என்பதனால நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முழு சிலபஸையும் உள்ளடக்கினதான கற்றல் நுட்பங்களை முதலாக கற்றுப்போம். சுமார் 65 நுட்பங்கள் இருக்குது. அல்ல 60 நுட்பங்கள் மாதிரி கட்டாயம் படிக்க வேண்டும். அவர்கள் நாம் பார்ப்போம். அந்த 60 நுட்பங்களையும் தெளிவாக கற்றதற்கு பிறகுதான் பேப்பர் செய்ய ஆரம்பிப்போம். இந்த 60 நுட்பங்களையும் நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், விடைகளுக்கு எங்களோட கிளாஸ்ல முக்கியத்துவம் இருக்காது. திரும்ப சொல்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வினா பத்திரம் உங்களுக்கு 1 மணித்தியாலம் தான் தாராங்க. 1 மணித்தியாலத்துல 50 வினாக்கள் வருது. அப்போ வினாவுக்கு 1 நிமிடம் தான் செலவழிக்க வேண்டும். ஏன்னா நீங்க பேப்பர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு டைம் போகும், கடைசிக்கு எல்லாம் சரிகளை பார்க்க டைம் வந்து தேவை. ஆக ஒரு வினாவுக்கு 1 நிமிடம் தான் செலவழிக்க வேண்டும்.
ஓகே, ஒரு வினாவுக்கு 1 நிமிடம் தான் செலவழிக்க வேண்டும். ஆகவே இந்த எப்படி 1 நிமிடத்துல ஒரு கேள்வி செய்யணும்னு சொன்னா நுட்பங்கள் தேவை. நிச்சயமாக செய்தது போன்ற வினாக்கள் வந்தால் தான் செய்ய இயலுமே தவிர புதிய வினாக்கள் செய்வது மிகவும் கஷ்டம். அதுக்காக பயிற்சி தேவை, பயிற்சி அதிகமாக தேவை. அதுக்கு பயிற்சி தேவை மட்டுமில்லை, நுட்பங்களும் தேவை. நுட்பம்டா என்ன? நுட்பம் என்றால் என்ன? நுட்பம் என்பது குறுகிய நேரத்துல எப்படி இலகுவாக செய்த, குறுகிய நேரத்துல எவ்வாறு இலகுவாக செய்வது என்பதுதான் நுட்பமாகும். ஆகவே நுட்பங்களை கற்க வேண்டும். ஆகவே நாங்கள் நுட்பங்களை கற்க வேண்டும். நுட்பங்கள் என்பது வினாக்களை எவ்வாறு அணுக வேண்டும், விடைகளை எவ்வாறு காண வேண்டும். ஆகவே வினாக்களை நீங்க அணுகிற முறை வழங்கிட்டீங்கன்னு சொன்னா, உதாரணமாக ஒரு தரவு வினான்னு சொன்னால் முதலாவது கேள்வியை பார்த்தோன்னா விளங்கணும் இது தரவு வினா. தரவு வினான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விளங்கணும் இது தரவு வகைப்படுத்துற வினாவா ஒழுங்கமைக்கிற வினாவா. ஒழுங்கமைக்கிற வினாண்டா எந்த ஃபார்மட்ல ஒழுங்கமைக்கிற வினா, வகைப்படுத்துற வினாண்டா எந்த வகை, 2 வகையா 2க்கு மேற்பட்ட வகை நாங்கள் உங்களுக்கு நுட்பங்கள் வச்சிருக்கிறோம். சரி, இப்படி நாங்கள் விளங்க விடணும், வினாவை அணுகணும். அது பிறகு விடை காண்ற மெத்தட் இருக்குது. எங்களோட கிளாஸ்ல விடைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. விடைகளை சும்மா சொல்லிட்டு போவே தவிர விடைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. விடை காணும் முறைக்கு டீச் பண்ணணும். இந்த கேள்வி வந்தா இந்த மெத்தட்ல செய்யுங்க, சரியா? ஆக நீங்க நுட்பங்களை படிக்க முன்னுக்கு சில அடிப்படை விடயங்களை பார்க்கணும். இந்த வலது இடது எல்லாம் நீங்க சிம்பிள் விஷயம். ஆனா அதிகமானவங்க பிழை விட இந்த இடது வலது சம்பந்தமான உங்களோட இடது கை இருப்பது இடது பக்கம், உங்களோட வலது கை இருப்பது வலது பக்கம். உங்களுக்கு தான் பார்க்கணும். உங்களோட 2 கையையும் நீங்க பேப்பர்ல வைங்க. உங்களோட இடது கை எங்க இருக்குதோ உங்களோட அது இடது, உங்களோட வலது கை எங்க இருக்குதோ அது வலது. உங்களுக்கு பார்க்கின்ற போது உங்களோட இடது கையும் வலது கையும் எக்காரணம் கொண்டு மாறாது. ஆக நீ எப்படி திரும்பினாலும் மாறாது, சரியோ? அடுத்தது, இடது பக்கத்தில் இருக்கும் எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து எது சொல்லுங்க பாப்போம். ஏ. ஏ. அதாவது உங்களோட இடது கை எங்க வைக்குதோ அந்த பக்கம், சரியா? வெரி குட். சரி, அடுத்தது ஒரு கேள்வி. ஒரு கிணறு ஒன்று இருக்குது. ஏ என்பவர் கிணற்றுள் பாய்கிறார். அவரது நிலை என்ன? அவர் எப்படி இருப்பார்? என்ன நிலையில் இருப்பார்? சொல்லுங்க பாப்போம், அவருடைய நிலை என்ன? அவர் கிணற்றினுள் விழுந்துட்டார். வேற சொல்றாரு, கிணற்றுள் விழுந்துட்டார். வேற அடுத்தவங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நிலைகள் வந்திருக்குமே, நனைந்திருப்பார், காயமேற்றிப்பட்டிருக்கும், இறந்திருப்பார், பல்வேறு வந்திருக்குமே, கிணற்றினுள்ளே இருப்பார். சரி, இது எப்படி நடந்திருக்கும்? உண்மையிலே இதுக்கு நான் சொன்ன மாதிரி பல்வேறு விடைகள் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ஒரு விட தானே சரி. இதுல சரியான விட வெளியில இருந்தையே உள்ளுக்கு இருப்பார். ஏன்னா கிணற்றை பத்தி அவங்க சொல்லல. ஆழமான கிணறா, ஆழம் குறைந்த கிணறா, நீர் இருந்த கிணறா, நீர் இல்லாத கிணறா, எதுவுமே சொல்லல. ஆகவே எவ்வளோ சில கிணறுகள் இருக்கும் 1 அடி 2 அடி ஆழமான கிணறுகள் இருக்கு. அதுல போய் ஆள் வந்து நீச்சல் அடிக்க போறதும் இல்லை, முள்ளுடல் நனைய போறதும் இல்லை, காயம் வர போறதும் இல்லை. சில கிணறு ஆழமான கிணறு, அது காயம் வரலாம். சில கிணறுல தண்ணீர் இல்லை, அடிமட்டத்துல இருக்கு, அப்படி எல்லாம் இருக்குது. ஆகவே கிணறை பத்தி சொல்லல. இது ஒரு கிணறு மட்டும் சொல்லிடுறாங்க, அதை கிணறு எப்படின்னு சொல்லல. எனக்கு ஒன்று தெளிவு, வெளியிருந்தையே உள்ளுக்கு இருப்பாரு, ஏதோ ஒரு நிலையில் இருப்பாரு, உள்ளுக்கு இருப்பாரு. ஆகவே இவ்வாறு கேள்விகள் வருகின்ற போது கிணற்றின் உள்ளே இருப்பார் என்றுதான் விட கொடுக்க வேண்டும். காரணம் என்ன அந்த கேள்வி விளக்க நான் சொல்றதுக்கு, ஐக்யூ பேப்பர் இன்னைக்கு நாங்க காலையில கிளாஸ் செஞ்சோம், அதுலயே நான் பேசினோம். ஐக்யூ பேப்பர்ல சொல்லப்பட்ட விடயம் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது என கருத வேண்டும். சொல்லப்பட்ட விடயம் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது என கருத வேண்டும், சரியா? அடுத்து இந்த கலண்டர் கேள்விகள், இந்த எம்எஸ்ஓ கடைசியாக நடந்த எக்ஸாம்லையும் இந்த கலண்டர் கேள்வி வந்துருந்துச்சு. அப்ப மிச்சம் பேர் அதை யோசிச்சாங்க. உண்மையா சிம்பிளாக யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று தான்.
அதை விளங்கப்படுத்துறேன். எனக்கு அந்த கேள்வி செய்வோம் நாங்கள் இன்றைக்கே செய்வோம் அந்த கேள்வி. அதுக்கு நாங்கள் அடிப்படையாக கிளாஸில் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கைடு இல்லை. கைட் படிக்கிறது நான் போகணும் கைட். அதுக்கு முன்னுக்குள்ள விடயங்கள் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு மாசத்துல எத்தனை நாள்? 28 நாள், 29 நாள், 30 நாள், 31 நாள்லாம் வருது. எப்படி பார்க்கறது? நீங்க உங்களோட கையை பொத்தினீங்கன்னு சொன்னால், உங்களோட கையை பொத்திட்டீங்கன்னு சொன்னா மொழிகள்ல வாரதெல்லாம் உங்களோட கையை பொத்தி பொத்தி பார்க்கின்ற போது மொழிகள்ல வாரதெல்லாம் 31 நாட்களை கொண்டு ஓகே. ரைட் ஆகுது. சரி, ஓகே. அதாவது நீங்க உங்களோட மொழி கையை போய் பொத்தினீங்கன்னு சொன்னா இதுல மொழி, அதாவது மொழின்னு சொல்றது என்ன? இது மொழி. மொழி ஜனவரி ஸ்டார்ட் பண்ண ஜனவரி மொழியில வருது. ஆக 31 நாள். உள்ளுக்கு ஒரு பிப்ரவரி 28 29 தெரியும். அது பிப்ரவரி மட்டும் விதிவிலக்கு. மார்ச் 31 மொழியில வருது. உள்ளுக்கு ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31 திரும்ப ஸ்டார்ட் அங்கேதான். ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. இது சிம்பிள் நினைப்பீங்க. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள் தான். என்ன கேள்விகளை டிரெக்டா கேட்க மாட்டாங்க, அதை வச்சு பாவிச்சு செய்ய வேண்டிய வார. சரியோ? அது அடுத்தது இன்னொரு விடயம். ஜூலை சரி, ஒரு வருடத்துல எத்தனை கிழமைகள் வாரங்கள் உண்டு? சொல்லுங்க பாப்போம். ஒரு வருடத்தில் எத்தனை கிழமைகள் வாரங்கள் உண்டு? 52. எத்தனை? 52. 52. வேற விடைகள்? ஐம்பத்தி ரெண்டு. எல்லாரும் 52 ஓகே, வெரி குட். 52 வாரங்கள் இருக்குது. அது எப்படி பாக்குறது நாங்க? 365 நாள் சாதாரண வருடம். ஒரு வருடத்துல ஒரு கிழமையிலுக்கு 7 நாள். 7ஆல பிரிப்போம். 7ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் 36 5 முறை 7 35 அழிச்சால் உண்டு மீதி 5 கீழே இறக்குவோம். 15ல 7 2 முறை 7 14. 15 14 15ல 14 போனா உண்டு மீதி. இந்த மீதி கவனமாக நான் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வருடம் என்பது 52 வாரங்களும் ஒரு நாளும். சொல்றேன், ஐக்கு புக் பார்த்து சொல்றேன். இந்த விஷயத்தை முடிச்சு போட்டு 52 வாரங்களும் ஒரு நாளும். இது சாதாரண வருடம். லீஃப் வருடமாக இருந்தால் 366 நாட்கள் இருக்கும். அங்க 52 வாரங்களும் 2 நாட்களும். சாதாரண வருடத்திலே 52 வாரங்களும் ஒரு நாளும். ஒரு நாள் லீஃப் வருடமாக இருந்தால் 2 நாள். சரியோ? லீஃப் வருடம்டா என்ன? லீஃப் வருடம் என்பது தெரியும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வாரது. பிப்ரவரி மாசம் 29ன்னு தெரியும். பிப்ரவரி 29ன்னு தெரியும். வருடத்தின் நான் எப்படி பார்க்க? ஒரு வருடத்தை தந்து போட்டு டிரெக்டாக அது லீஃப் வருடமா இல்லையான்னு கேட்டு எப்படி பார்க்கல? சும்மா சொல்றாங்க 1978 லீஃப் வருடமா இல்லையா, 2020 லீஃப் வருடமா இல்லையா, எப்படி பார்க்கறது? அந்த தரப்பட்ட வருடத்தின் கடைசி 2 இலக்கத்தையும் 4ஆல் வகுக்கின்ற போது 0 வருமாக இருந்தால் அது லீஃப் வருடம். மீதி 1 2 3 என்று எதுவும் வருமாக இருந்தால் அது லீஃப் வருடம் இல்லை. 2020 கடைசி 2 இலக்கம் 20 4ஆல பிரிக்கிறோம். 4ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் 5 முறை 5 20 மீதி 0 இருந்தால் அது லீஃப் வருடம். சரியா? லீஃப் வருடம்.
21 4ஆல பிரிக்கும் போது 5 முறை மீதி 1 வரும். பிரித்து பாருங்க. கடைசி 2 இலக்கத்தை மட்டும் பிரிச்சா போதும். லீஃப் வருடம் இல்லை. ஓகே, சரி. ஒரு கேள்வி. 2022 ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 2024 ஜனவரி 1 என்ன கிழமை? 2025 ஜனவரி 1 என்ன கிழமை? பார்ப்போம். எப்படி பார்க்கிறோம்? 2022 ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் நான் 2023 ஜனவரி 1 பார்க்கணும். அடுத்து ஒரேடியாக 2024 போறது இல்லை. இது ரெண்டுக்கும் இடையில பார்க்கணும். நாங்க லீஃப் வருடம் சம்பந்தப்படுதா இல்லையான விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். இந்த 2 வருஷத்துக்கும் இடையில சொல்லப்பட்ட தேர்தலுக்கு இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2022 பிப்ரவரி. இந்த பிப்ரவரி மாசம் 2022 என்பது லீஃப் வருடமா இல்லையான்னு வச்சுதான் பிப்ரவரி 28 நாளா 29 நாளான்னு கண்டுபிடிக்கலாம். 2022 லீஃப் வருடமா இல்லையா? வருஷம் 22 நாள் பிரிப்பட்டால் மீதி வருமா வராதா? மீதி வருமாக இருந்தால் லீஃப் வருடம் இல்லை. பிப்ரவரி 28. ஆகவே லீஃப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாளை கூட்டி போடுங்க. காரணம், லீஃப் வருடம் இல்லை என்றால் சொன்னோம் நாங்கள் 365 ஏழால் வகுக்கின்ற போது 52 வாரங்களும் ஒரு நாளும் தான் வந்தது. ஆகவே லீஃப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாளை கூட்டி போடுங்க. செவ்வாய்னா புதன்கிழமை. சரி. இப்ப 2024 ஜனவரி 1 கேள்வி. இப்போ நாம பார்க்கணும், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2023 பிப்ரவரி. 23 நாள் பகுத்தம் என்றால் மீதி 3 வரும். மீதி 3 வந்தால் அது லீஃப் வருடம் இல்லை. லீஃப் வருடம் இல்லை என்றால் ஒரு நாளை கூட்டி போடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 2025 ஜனவரி 1 என்ன கிழமை? என்ன கிழமை? சனிக்கிழமை. எப்படி பாக்குறது? 2024 ஜனவரி 1க்கும் 2025 ஜனவரி 1க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 24 24 பிப்ரவரி. 24 என்பது லீஃப் வருடமா? நாளால பிரிச்சா மீதி வருமா? மீதி என்ன நாள் பிரிச்சா? மீதி வராது. மீதி பூஜ்ஜியம். மீதி பூஜ்ஜியமாக இருந்தால் அது லீஃப் வருடம். லீஃப் வருடமாக இருந்தால் 52 வாரங்களும் 2 நாட்களும். ஆகவே 2 நாட்களை கூட்டி போடணும். வெள்ளி இல்ல, சனிய போடணும். சனிய போடணும். சரியோ? சனிக்கிழமை. ஓகே, சனிக்கிழமை. கிளியரா? இது திரும்ப சொல்லணுமா? சனிய போடணும். சரியோ? சரி, இதுதான் கடைசியாக நடந்த எம்எஸ்சி எக்ஸாம்ல இவ்வாறான ஒரு கேள்வி தான் வந்ததாக சொல்லப்படுது. அந்த எக்ஸாம் எழுதிய மாணவர்கள் எமக்கு அனுப்பி வைத்த வினா. இதுவரைக்கும் படிச்ச எங்களுக்கு இந்த கேள்வியை செய்யறது கஷ்டமாண்டு நீங்களே கேள்வி செஞ்ச பிறகு யோசிச்சு பாருங்க. கேள்வி பாருங்க, இன்னும் கடினமான ஒரு வினாவாக இருக்குது. பந்தை கீழால முழுமையான கேள்வி கட்ட காட்டில பந்தை கீழால இப்படி ஒரு படம் ஒன்று வந்துருச்சு. இப்படி ஒரு டேபிள் வந்து, சரியா? இப்போ டேபிள் அரவாசி நாங்கள் போட்டிருக்கிறேன். இடத்தை கருத்து கொண்டு இப்படி ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க. ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க. சரியோ? ஒரு கேலண்டர் தந்திக்கிறாங்க. என்னவா? பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரிமத்தியில் உள்ள திகதியிலே பிறந்துள்ளார். சரி, இந்த வசனம் மட்டும் யோசிக்கணும். ஒரு மாசத்துல சரிமத்தியில ஒரு திகதியில பிறக்கணும் சொன்னால் ஒற்றைப்படை நாட்களை கொண்ட மாதத்துல சரிமத்தி வரும், இரட்டைப்படை நாட்களை கொண்ட மாதத்துல சரிமத்தி வரும். 30 நாள். 30 நாள் சரிமத்தி எது? 15. 15. சரி, 15 முன்னுக்கு எத்தனை இருக்குது? 15க்கு முன்னுக்கு எத்தனை இருக்குது நாள்? 14. 15க்கு பின்னுக்கு 16 வரும். அது பிழை. அப்ப ஒற்றை 31 நாள் ஒன்று மாதத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு 31 நாள் எடுத்துக்கொண்டோம் என்றால்
எத்தனாம் தேதி? 16 வந்து சரிமத்தி, 16க்கு முன்னுக்கு 15 நாள், ம். 15 நாள். 16க்கு பின்னுக்கும் பின்னுக்கு 15 நாள். சரியா? ஓ, இல்லாட்டி 29 நாள். வெறுமே பிப்ரவரி 29 ஒற்றை படதானே. 29 வந்திருந்தால் 15 சரிமத்தி, 15க்கு முன்னுக்கு 14 நாள், பின்னுக்கு 14 நாள். ஆக ஒற்றைப்படை நாட்களை கொண்ட மாதங்களில் தான் சரிமத்தி வரும். அது முதலாவது விளையும் கொள்ளும். சரியா? அடுத்தது, இந்த ஆண்டில் அவருக்கு அதுதான் பார்த்துக்கொள்வோமே. இந்த ஆண்டில் அவருக்கு பொன்விழா ஆண்டு நிறைவு இடம்பெறுகின்றமையால் அலுவலகத்தின் சக பணியாளர்களுக்காக பிறந்த நாள் அன்று விருந்து பிரசாரம் நடத்த பாலன் எதிர்பார்க்கிறார். அவர் பிறந்த டே அன்றைக்கு அவர் எல்லாருக்கும் லஞ்ச் கொடுக்க விரும்புகிறார். எனினும் அந்த தினம் வார இறுதி விடுமுறை, அது ஒரு வீக்கெண்ட் டேயாம். அதனால அவருக்கு விருந்து பிரசாரம் வழங்க முடியாது. மறுநாள் அடுத்த நாள் அவர் கொடுக்கிறாரு. உங்களுக்கு வசதிக்காக இந்த ஆண்டின் நாட்காட்டி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த வருஷம் அது? 2021. இப்ப சொல்லுங்க, 2021 லீவ் வருடமா இல்லையா? அதை வச்சு தானே பிப்ரவரி 29 வருமா வராதான்னு விளங்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 சான்ஸ் இருக்குது. 29 சான்ஸ் இருக்குது, மார்ச் சாரி ஏனைய 31 நாட்கள்ல முடிகிற மாதங்களும் சான்ஸ் இருக்குது. அப்ப நான் முதல்ல பார்த்துக்கொள்ளணும், இது பிப்ரவரி 29 வருமா வராதான்னு. அப்ப 2021 ஒரு லீவ் வருடமா இல்லையா? இல்ல, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. லீவ் வருடம் இல்ல. ஆகவே இந்த வருடத்துல 31 நாட்கள் கொண்ட மாதத்துல தான் அவரு இந்த பிறந்திருக்கணும். அது எத்தனாம் தேதி பிறந்திருக்கணும்? மாதத்தின் சரிமத்தினா 16ஆம் தேதி பிறந்திருக்கணும். ஆகவே 36 நாட்கள் கொண்ட மாதமாகும். ஆக சரிமத்தி என்பது 16ஆம் தேதி ஆகும். 16ஆம் தேதி தான் அவர் பிறந்திருக்கணும். இது கிளியரா? பந்திலிருந்து விஷயம் வேற ஒன்றும் இல்லைனா, பந்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் விளங்கி கொள்ளுங்க. அடுத்தது, வார இறுதின்னு சொல்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளை. வார இறுதின்னு சொல்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளை. அவர் பிறந்திருக்கணும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பிறந்திருக்கணும். சரியா? அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அவர் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வேலை நாள், அதனால சாப்பாடு கொடுக்க போறாரு. அடுத்த நாள் எதாய்க்கு வேலை நாள் எது? திங்கள். திங்களா தான் வரணும். அப்ப பிறந்த நாள் எதாய்க்கு? சனி ஆய்க்குமா ஞாயிறு ஆய்க்குமா? சனிக்கு அடுத்த நாள் திங்களா, ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்களா? ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே விளங்கி கொள்ளுங்க, ஏதோ ஒரு மாதத்துல 16ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அது ஞாயிற்றுக்கிழமை. அது சரியா? அதுவும் சரி. சரி. மாதம் ஒன்றின் 16ஆம் ஞாயிறு 16ஆம் தேதியாக இருக்கும். அந்த மாசம் தான் பண்ணுறாரு. பாருங்க, இப்ப 16ஆம் தேதி எங்க இருக்குன்னு பாருங்க. 16ஆம் தேதி எங்கன்னு பார்த்தால் இந்த இது 16ஆம் தேதி வட்டம் போட்டு பார்த்தேன். 16. இந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு பார்த்தால் செவ்வாய் இல்ல, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. என்ன மாதம் இது? அவர் பிறந்தது மே மாதம் 16ஆம் தேதி. மே மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அது மே மாதம் 16ஆம் தேதி. கண்டுபிடிச்சு மைக் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. மே மாசம் 16ஆம் தேதி பிறந்ததாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு சொல்லலாம், அடுத்த கேள்விகளுக்கு விட கொடுக்க போகலாம். அவர் பிறந்தது மே மாதம் 16ஆம் தேதி. அது என்ன கிழமை? 2021ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்ப கேள்வி, 2021 முதல் 27 ஆகிய வருடங்களில் அவரது பிறந்த நாள் இடம்பெறாத நாள் என்ன கேட்கலாம். சரிப்பா, 2022 என்ன நாள் வரும்னு பார்ப்போம். பார்க்கணும். 2022 பார்க்கணும், 23 பார்க்கணும், 24 பார்க்கணும், 25 பார்க்கணும், 26, 27 வரையும் பார்க்கணும். 22 பார்க்கணும். 22 பார்த்துட்டோம்னால் இதுக்கு இடையிலேயும் ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2022 பிப்ரவரி. 22 லீப் வருடமான இடம் இல்லை. ஒரு நாளை கூட்டி போடுங்க. திங்கள். அடுத்தது
2023 22க்கு 23க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும், அது 2023 அதுவும் லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் கூட்டி போடுது. இதுக்கு 2023க்கும் 24க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும், அது எது? 24 24. 24 என்பது லீப் வருடமா? ஓம் ஓம் ஓ ஓம் ஓம் அப்படின்னு சொன்னா 2 நாட்களை கூட்டி போடுங்க. புதனில வியாழன். 25 பார்ப்போம் நாங்க. 25 அங்க இப்ப 2025 பிப்ரவரி தான் வரும். ஆகவே அதுல ஒரு நாள் 26க்கும் 26 பிப்ரவரி 26 லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் கூட்டி போடுறோம். 27 பிப்ரவரி 27 ஒரு லீப் வருடம் இல்லை என்பதனால ஒரு நாள் கூட்டி போடுறோம். சரியோ? ஆகவே இது பாருங்க, இந்த 7 வருஷத்தை இந்த நாள் வரல. இந்த நாள் புதன் கிழமை. சரியா? புதன்கிழமை வந்தீங்க. வேலையும் கண்டுபிடிச்சதான் போடணும். அடுத்த கேள்வி, 2022ஆம் ஆண்டில் பாலனின் பிறந்தநாள் பார்த்துக்கோங்க. 2024 பாலனின் பிறந்தநாள் திங்கட்கிழமை. 4வது விடை. பாலன் பிறந்த நாள் ஆண்டில் எத்தனையாவது நாள் வருகிறது? வருஷத்துல எத்தனாவது நாள் பாலன் பிறந்தான்னு பார்ப்போம். கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ஜனவரி மாசம் எத்தனை நாள் வார? ஜனவரி எத்தனை நாள் வார பார்த்துட்டோம் நாங்க. காட்டணும் அதுன்னு சொன்னேன். காய்ச்சப்படும். ஜனவரி எத்தனை நாள்? 31 31. பிப்ரவரி மாசம் 28 என்ன லீப் வருடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மார்ச் 31, ஏப்ரல் 30, மே மாசம் 16ஆம் தேதி பிறந்துட்டாரு. 16 வரை தான் போட்டால் அதெல்லாம் கூட்டுங்க. கூட்டினா 136 விடையாக வரும். 3வது விடை. சரியா? மேற்படி தரவுகளுக்கு பொருத்தமான எத்தனை மாதங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார எத்தனை மாசம் மிஞ்சுது? 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்த மாசம் எத்தனை இருக்குது? உதாரணம் மைக்க எங்களோட கிளாஸ் விஷயம் பேசுற மட்டும் ஒன் பண்ணுங்க. ஓகே, இதோ உதாரணமா பாருங்க. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரன்னு சொன்னா 2 மாசம் இருக்குது. ஏப்ரல் ஜூலை இருக்குது. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் பிப்ரவரி மார்ச் 3 மாதங்கள் இருக்குது. நான் கேட்கிறேன், 16 ஞாயிற்றுக்கிழமை வாரம் 1 மாசம் தான் இருந்துச்சு இல்லையா? ஒன்றுதான் இருந்துச்சு. ஆக விடை 9. கிளியரா? அது பாலன் பிறந்த மாதம் 1ஆம் தேதி. பாலன் பிறந்த மாதம் மே கண்டுபிடிச்சிட்டோம். மே 1ஆம் தேதி. பாருங்க, 1ஆம் தேதி என்பது 1ஆம் தேதி இங்க இருக்குது. 1ஆம் தேதி என்ன கிழமை? மே மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. சரியா? சனிக்கிழமை. இதுதான் வந்த கேள்வி. செய்யக்கூடியதாக இருக்குதா இந்த கேள்வி? இன்னொரு கேள்வி, இது கடலோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 2013ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சனிக்கிழமையாக இருந்தால் இவ்வருடத்தின் 237வது நாள் என்ன? எப்படி பார்க்கிறோம்? ஒன்று பார்ப்போம். 1 சனிக்கிழமையாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 ஞாயிற்றுக்கிழமை, 3 இந்த உரையால் தான் திரும்ப திரும்ப மைக் ஒன் பண்ணிட்டு வேற விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாரு. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. 1ஆம் தேதி சனிக்கிழமை என்றால் 2ஆம் தேதி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன், 7 என்ன கிழமை? வெள்ளி, 8 திரும்ப சனி. அப்படி போகும். ஓகே, சரியா? ஆகவே நாங்க ஆர்டர் பண்ணி எனக்கு இதுல இப்படி ஒரு கேள்வி வருமா? அந்த லீஃப் வருடம் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னால் 237வது நாள் என்ன நாள் கேட்டால், குறித்த ஒரு நாளை 24 நாள் கேட்டால்
ஒரு நாள் தெரியும், ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குது. 7ஆல பிரிங்க. 7ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் இப்படிதான் வரும். 6 மீதி வரும். 6 மீதி வரும். நான் திரும்ப எழுதிக்காட்டேன். ஆரம்ப சொன்னதை எழுதிக்காட்டேன். ஒன்று சாட்டர்டே. நான் இங்கிலீஷ் எழுதுறேன். அப்படி லேசி. சண்டே, 3 மண்டே, 4 டியூஸ்டே, 5 வெனஸ்டே, 6 தேர்ஸ்டே, 7 ஃப்ரைடே, 8 திரும்பவும் சாட்டர்டேயாக வரும். சரியா? ஆனால் ஆனால் நீங்க ஆஃப் வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இதை செய்கின்ற போது மீதம் இவ்வாறு மீதம் 1 வருமாக இருந்தால் அது சனிக்கிழமை தான். சரியா? மீதம் 1 சனிக்கிழமை தான். மீதம் 2 வரும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான். சரியா? அது பிரச்சனை இல்லை. சரி, மன்னிக்கவும். இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை. எழுதுறேன் வீட்டில். இதெல்லாம் அப்படியே தான் வரும். மீதம் எத்தனை வருதோ அத்தனை நாள் தான் வரும். இப்ப கவனிங்க. உங்களுக்கு மீதி பூஜ்ஜியம் வந்தால் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இந்த கேள்வியை பொறுத்தவரை 7 எது வருதோ அதுதான் மீதி பூஜ்ஜியத்துக்கு வரும். 7 எது வருதோ அதுதான் மீதி பூஜ்ஜியத்துக்கு வரும். சரியா? ஆகவே சொல்லுங்க பார்ப்போம். 237 நாள்னு சொன்னால் 7ஆல பிரிக்கின்ற போது நாளைக்கு 6 மீதி வருகிறது. மீதிதான் முக்கியம். 6 மீதி வருகிறது. 6 மீதி வந்ததுன்னு சொன்னால் 6 மீதி வந்த என்ன கிழமை? என்ன கிழமை? வியாழக்கிழமை. இதுக்கு விட வியாழக்கிழமை. இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு. விட வந்து வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே விட. எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த வருடத்தின் 238வது நாள் என்ன நாள்? என்ன நாள்? 238வது நாள் வெள்ளி. அவங்க அடுத்த நாள் சொல்ல தெரியும். சரி, 200 இந்த வருடத்தின் 28வது நாள் என்ன நாள்? 28வது நாள் என்ன நாள்? சொல்லுங்க பாபு, என்ன நாள்? டியூஸ்டே. என்ன செய்வோம் நாங்க? இதே மாதிரி செய்வோம். 28வது நாள் 28 7ஆல பிரிப்போம். 7ஆல பிரிச்சோம்னால் 4 முறை 4 7 28. மோசலால் எழுத்தாதான் இப்படி வருது. பூஜ்ஜியம் வந்தால் என்ன சொல்றீங்க? பூஜ்ஜியம் வந்து என்ன காலம் பார்க்கணும்? 7 வரதான் பூஜ்ஜியம். 7க்கு பதிலாக பூஜ்ஜியம் போடலாம். பூஜ்ஜியம் சொன்னால் வெள்ளிக்கிழமை. ஓகே, ஃப்ரைடே. விளங்கிச்சுதா? ஓகே, வெரி குட். மீதி பூஜ்ஜியம். வெரி குட். சரி, இது வந்து நான் உண்மையிலே அறிமுக வகுப்புக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தான். இருந்தாலும் எம்எஸ்ஓல கடைசியாக வந்த வினாக்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல வந்து கைட்ஸ் படிப்போம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேள்வி கேட்டு புக் இருக்காங்க. எஸ், எங்கள்கிட்ட புக் ஒன்று இருக்குது. 65 நுட்பங்களை கொண்டு தொகுத்த 150 பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்று இருக்குது. PDF வடிவில் தான் இருக்குது. நான் கிளாஸ்ல அதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டார்ட்ல. எங்களோட கிளாஸை பொறுத்த வரையில அதை நாங்கள் கைட்ஸ்ன்னு சொல்லுவோம். 60 கைட்ஸ் இருக்குது. இல்லை, ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு கைடு இருக்குது. அதாவது என் தொடர் என்றால் எப்படி செய்யறது? என் தொடர்ல வந்து 3 கைட்ஸ் இருக்கு. இல்லை, என் தொடர் வந்து நாங்கள் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாரு. என் தொடர்னால் இதுதான், என் தொடர்னா இதுதான் சொல்லிட்டு மாதிரி யோசிக்கிற அமைப்புல நாங்கள் 3 கைட்ஸ் வச்சிருக்கிறோம். தொடர்பாடல் 2வது ஒரு கைடு வச்சிருக்கிறோம். தொடர்பாடல் கோப்பி தேயிலை என்பவற்றிற்கான தொடர்பு யாது? சொல்லுங்க அப்போ, கோப்பிக்கும் தேயிலைக்கு என்ன தொடர்பு? இந்த ரெக்கார்டிங் ஏற்கனவே என்னோட யூடியூப் பக்கத்துல ஷேர் ஆகி கொண்டிருக்கு, லைவ் போய் கொண்டிருக்குது. அதே வேளையில நாங்கள் ரெக்கார்டிங் குரூப்லையும் போடுவோம். சரி, கோப்பி தேயிலை வருகின்ற போது நாங்கள் இப்படி யோசிக்கணும், மொழி ரீதியாக யோசிக்கணும். இதை கோப்பி என்பது ஒரு இலையாகவும்
கோப்பி என்பது ஒரு காயாகவும் தேயிலை என்பது ஒரு இலையாகவும் இருக்கிறது. அது இல்லாம சில பேர் யோசிக்கிற 18 பொருட்கள், இணைந்த பொருட்கள், மாற்று பொருட்கள் அப்படின்னு யோசிப்பாங்க. 18 கோப்பிக்கு பதிலாக தேயிலை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கோப்பியின் தேயிலை சேர்த்து பாவிக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க கூடாது. இந்த கேள்வி வருகின்ற போது கோப்பி என்பது ஒரு காயாகவும் தேயிலை என்பதை ஒரு இலையாகவும் யோசிக்க வேண்டும். இந்த விடயங்கள்லாம் டீப்பாக நான் கிளாஸ்ல படிப்போம். அதே மாதிரி தூண்டில் இறை ஒரு தொந்தாங்க என்ன தொடர்பு? தூண்டில் இறை இது ரெண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு? மீன் பிடிக்க எங்களுக்கு தூண்டிலும் இறையும் அவசியம். ஒரு வேலை நடக்க இந்த ரெண்டுமே அவசியம். அதே மாதிரி பார்க்கணும், கிரிக்கெட் விளையாட பந்தும் துடிப்பும் அவசியம். இது சம்பந்தமாக டீப்பாக நாங்க பல பயிற்சிகளோட கிளாஸஸ் செய்வோம். சரியா? இன்னைக்கு பயிற்சி ஒன்றும் படிப்பிக்க இல்லை, என் டைம் பிரச்சனை காரணமாக நான் கிளாஸை படிப்போம். ஸோ என்னோட கிளாஸ் வந்து எப்படி உடனே ஸ்டார்ட் பண்ண நல்லமா என்ன செய்வோம்? ஓகே, ஒரு எண் தொடர் ஞாபகம் தரப்படுமாக இருந்தால் எப்படி செய்யணும்? நாங்க எண் தொடர் தரப்படுமாக இருந்தால் நாங்க வேற ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. எண் தொடரும் தரப்பட்டால் அது ஏறு வரிசையில போகுதா இறங்கு வரிசையில போகுதான்னு மட்டும்தான் பார்ப்போம். இது இறங்கு வரிசையில போகிறது, ஆகவே அடுத்து வரும் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். 109க்கும் 74க்கும் உள்ள வித்தியாசம் 35, 74க்கும் 46க்கும் வித்தியாசம் 28, 46க்கும் 25க்கும் வித்தியாசம் என்பது பெருசிலிருந்து சின்ன கழிச்சு போடுறது 21. ஆகவே இந்த வித்தியாசம் எப்படி போறதுன்னு பார்த்தா 7ஆக குறையுது. அடுத்து 21ல 7 போனால் 14. ஆகவே 24 இறங்கு வரிசை தொடர் என்பதனால அடுத்த கடைசி எண்ணிலிருந்து வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். திரும்ப சொல்லன்னு சொன்னால் ஒரு எண் தொடர் தரப்படுமாக இருந்தால் அது ஏறு வரிசையில போகுதா இறங்கு வரிசையில போகுதான்னு பார்க்கணும். இது இறங்கு வரிசை, இலக்கங்கள் குறைந்து கொண்டு போகுது. அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்கிறோம். பார்த்து கொண்டு போனால் வித்தியாசம் தெரியும் 7 குறைகிறது என்று. அடுத்த வித்தியாசம் இன்னும் 7 குறையணும் 14. இறங்கு வரிசை தொடர் என்பதனால இறுதி இலக்கத்திலிருந்து வித்தியாசத்தை கழிக்கிறோம். 25ல 14 போனால் 11. இவ்வாறு நாங்கள் செய்கிறோம். சரியோ? இது எல்லாத்துக்கும் கைடு வச்சிருக்கிறோம். இது ஒரு கைடு. எண் தொடர் வந்தா இப்படித்தான் செய்வோம். இது ஏறு வரிசை இறங்கு வரிசை இல்லாம வந்தா எப்படி செய்யறது? கிளாஸ்ல படிப்போம். நாங்க நான் இப்ப கிளாஸ் இப்ப காட்டல, டைம் கருத்து கொண்டு இதெல்லாம் வேற மாதிரி பெருக்கல் பிரித்தல் வர்க்கம் அப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆகவே தகவல் வட்டமேசைக்கு ஒரு கைடு இருக்குது, தகவல் ஒழுங்கமைப்புக்கு ஒரு கைடு இருக்குது, உறவுமுறைக்கு ஒரு கைடு இருக்குது. அப்படி ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு வகையான கைட்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, உங்களோட கைட் புக்கை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? என்னோட கிளாஸுக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்க இலவசமாக அந்த கைட் புக்கை தருவோம். இலவசமாக தந்து போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியோ? இலவசமாக தந்து போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாம கைட் புக் மட்டும் எடுக்கிறவங்க தனிப்பட்ட ரீதியிலான தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு கீழே ஸ்கிரீன்ல காட்டுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோட கிளாஸ் வந்து வரக்கூடிய நாங்கள் யோசிக்கிறோம், உங்களுக்கு ஒரு வீக் விட்டு அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிச்சிருக்கிறோம். இது சம்பந்தமாக குரூப்ல ஷேர் பண்றோம். கிளாஸ் விவரங்களை கட்டண விவரங்களையும் சேர்த்து நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். குரூப்ல பார்த்து நீங்க ஜாயின் ஆகலாம் கிளாஸுக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு போட்டிமிக்க பரீட்சையாக காணப்படும். ஆகவே எல்லோரும் இப்பதிலிருந்து தயாராங்க. செப்டம்பர் தானே இது ஜூன் தானே சொல்லிட்டு இருக்க வாங்க. ஏனென்றால் போட்டி அதிகம். 5 வருடங்களுக்கு பின்னர் போடப்பட்டிருக்கின்ற பரீட்சை. சில பேர் கடந்த முறை விண்ணப்பித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆகவே போட்டி அதிகமாக இருக்கும். சுமார் 12 வருஷத்துல உள்ளவங்க 12 வருஷம் ஏலவல் இந்த சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எப்படி பண்ண போறாங்க? 18 முதல் 30 வயதான வயது உள்ளவர்கள். ஸோ எல்லோருக்கும் சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. சரியா? எல்லா கேள்விகளையும் நாங்கள் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். எங்களோட கிளாஸ்ல வந்து நாங்க குறிப்பாக நுட்பங்கள் சொன்ன மாதிரி தான் படிப்போம். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் எண் தொடர்கள், ஆங்கில தொடர்கள், அடைத்த உருவங்கள், மாயச்சதுரம், நடு எண் காணல் என்ற இதெல்லாம் மேற்கொள்ள எண்ணியாயத்தல் பகுதிகள் படிப்போம். எண்ணியாயத்தல் மொழி தொடர்பு,
வெண்ணுருவம், தாயக்கட்டை, சதுரமுகி தாயக்கட்டை, நெய்யறி, ஆஹ், நிபந்தனை வினாக்கள், தரவுகளை வகைப்படுத்தல், தரவுகளை ஒழுங்கமைத்தல் ரெண்டும் வரும். கூற்று முடிவு, கூற்று எடுகோள், வரிசைப்படுத்தல்கள், வட்டமேசை, உண்மை பொய் என்று வரும். நெய்யறின்னு வரக்குள்ள அதுல பல்வேறு நெய்யறி வார ஒன்று தாயக்கட்டை விரித்து வைக்கிறது, சுடோக்கு, இவ்வாறான பல்வேறு வகைகள் வாரது. கணித நுட்பங்கள் என்று பல்வேறு வகையான விடயங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களோட ஆசிரியர் குலமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் இருக்குது, உறவு முறைகள் எல்லாமே இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜாபிர் சார் இருக்கிறாரு, ஜின்னா சார் இருக்கிறாரு. ஜின்னா சார் இருந்தால் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் எடுக்க மாட்டாரு. ஏன்னா ஜின்னா சார் வந்து பொது அறிவு கல்வியோடு சம்பந்தப்பட்ட பதிவு தான் பண்ணுவார். ஐக்கியூ நாங்கள் செய்கிறது. அடுத்தது இந்த எக்ஸாமை பொறுத்த வரையில உங்களுக்கு ஒரு தேவை இருக்கணும். நான் பாஸ் ஆகணும், நான் ஜப்புக்கு போகணும், ஒரு தேவை இருக்கணும். அது இல்லாமல் சும்மா எழுதி பார்ப்போமே, என்னடாக்கள் அதிகமான நினைக்கிறேன் வந்தா எழுதி பார்ப்போம், இல்லாட்டி கடைசியா அட்மிஷன் கார்டு வந்ததுக்கு பிறகு சார் கிளாஸ் ஒன்றும் இல்லையா, கிளாஸ் ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாதா, அப்படி அந்த டைமுக்கு செய்ய இயலாது. ஏனென்றால் எங்களோட ஐக்கியூ வகுப்பு குறைஞ்சபட்சம் 12 வகுப்புகள் சரி செய்யணும். நாங்கள் 12 வகுப்புகள் செய்யணும். மாசத்துக்கு ஒரு நாள் செஞ்சா எனக்கு 3 மாசம் தேவை. சரியா? அதனால முழுமையாக நாம் இப்ப இருந்து ஆரம்பிக்கிறதும் சலத்தனமான வேலை. ஆக உங்களுக்கு தேவை இருந்தால் கற்பித்தல் செயற்பாடை நாங்கள் செய்வோம், நீங்க கற்பிக்க வேண்டும். அந்த கற்றல் செயற்பாடை நீங்க செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்க கற்பிக்கிற விடயங்கள ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும். இப்ப நான் 237 7ஆல பிரிங்கன்னு சொன்னேன், அது நம்பிக்கை வரணும் உங்களுக்கு. இப்படி பிரிச்சா சரிஞ்ச நம்பிக்கை. அப்ப உங்களுக்கு அதாவது நம்பிக்கை வரணும், விருப்பம் ஒன்றும் இருக்கணும். இது இருந்தால் உண்மையிலே இந்த எக்ஸாமை சக்சஸாக கொண்டு போகையிலும். நாங்க கிளாஸ் விவரங்கள் அதிகமானவங்க லெஃப்ட் ஆகிட்டீங்க, பெருநாளுக்கு அடுத்த நாள் அதன் காரணமாக இருக்கலாம். வாங்க கிளாஸ் சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் முழுமையாக உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் ஷேர் பண்றோம். வாட்ஸ்அப் குரூப்ல இது வரைக்கும் இணையாதவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரிவிக்கிற நம்பர் இருக்குது, நோட் 77440485 நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட நேரம் என்ன சரி பேசுறேன்டா கேட்கறேன்டா கேட்கலாம். சொல்லுங்க, என்ன சரி கேட்கறேன்னா கேட்கலாம். எப்படி கிளாஸ் பிரயோசனமாக இருந்துச்சா இன்னைக்கு? அட்லீஸ்ட் கிளாஸ் பிரயோசனமாக ஓகே சார். இருந்தது. ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். எங்களோட முதலாவது வகுப்பு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கிறோம் உங்களுக்கு. அதன்படி நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ ஆல். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த ஒரு ஆள் கேட்குற கேள்வி டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுறேன். சொல்ற வந்து ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா? எஸ், எங்களோட ஒவ்வொரு கிளாஸ் முடிய உங்களோட ரெஜிஸ்டர் நீங்கள் பே பண்ணி ரெஜிஸ்டர் ஆன பிறகு உங்களுக்கு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் ரெக்கார்டிங்ஸ் போடுவோம். உங்களுக்கு என்னோட கிளாஸை ரெக்கார்டிங்ஸோட தான் தருவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ.